Good evening, everyone. My name is Balaji. Many of you may know me actually from this area. And I'm very, very happy to do this show today for AIMS India Foundation. They are doing wonderful COVID-19 relief efforts in India. And let me welcome Rupan Jagannathan, who is our usual anchor. And he will basically take the show forward from here. Hello Rupan, how are you? Hello Jana, how are you? Okay, fine. Good. So Rupan actually, as many of you know, he is an anchor for American Tamil Radio, and he also used to be in Sri Lankan radio many years before. Okay. Thank you, Rupan. Thank you, Balajina. Vanakkam and good evening, everyone. I hope everyone is doing well. Everyone has taken the vaccine. If you haven't taken the vaccine, please do so. And for those who have taken the vaccine, please do maintain the social distancing and the other protocol to safeguard you and the rest of the community. Before we get going with the show, for those who have departed from us due to this pandemic, let's give them a respect of 30 seconds, and then we'll get going with the show. Thank you, everyone. So welcome again. It's another DMV episode. We are gathered here today with the AIMS India Foundation for the purpose of fundraising effort to help our extended families in India to outcome from this unknown enemy that we all are working hard to safeguard us and the rest of the extended communities. So on behalf of DMV, on behalf of AIMS India Foundation, we welcome you to this show, and we hope you will stay with us until the end of the show. And at the same time, please don't forget to make your contribution. Every contribution that you make will definitely touch a life back home in India, and every contribution will count. Those details will be shared as we move forward with the show. Before we go towards live, for those who are joining us now, வணக்கம் அனைவருக்கும் DMV Rhythms மற்றும் AIMS இந்தியா அறக்கட்டளை நிறுவனம் இணைந்து வழங்கும் இந்த இசை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கொரோனா நுண்தொற்றிற்கு பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கும் எங்கள் இந்திய நாட்டில் இருக்கும் எங்கள் குடும்பங்கள், உங்கள் குடும்பங்கள், எங்கள் உறவுகளுக்கு நீதி திரட்டும் முகமாக AIMS இந்தியா அறக்கட்டளை நிறுவனம் DMV Rhythms உடன் கரம் கோர்த்து இந்த நிகழ்ச்சியை நடத்த இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வழங்கும் உங்கள் ஒவ்வொரு நன்கொடையும் ஒருவரது வாழ்வை மாற்றி அமைக்கப் போகின்றது. எனவே உங்களால் ஆன உதவிதனை நீங்கள் நல்க வேண்டும். அது பற்றிய விவரங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் நடத்தி கொண்டிருக்கும் இடத்தில் நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம். AIMS இந்தியா நிறுவனம் ஆனது மிகவும் அற்புதமான செயல் திட்டங்கள், செயல் வடிவங்களை இந்திய மண்ணில் அரங்கேற்றி மக்கள் வாழ்வில் வழிகாட்டியாக அவர்களுக்கு பல நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதன் ஒரு அம்சமாக இந்த கொரோனா நுண்தொற்றில் எம்மவர்களுக்கு தங்களால் ஆன உதவியை நல்கும் ஒரு நல் நோக்கத்துடன் இந்த நிகழ்ச்சியில் காலடி பதிக்கின்றார்கள். எனவே உங்களது ஒவ்வொரு டாலர்களும் ஒருவரது வாழ்க்கையை, ஒரு குடும்பத்தை மாற்றியமைக்கக்கூடிய அரும் பெரும் நன்கொடையாக இருக்கும். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு அழைத்து செல்கின்றோம். சந்திரமுகி என்ற திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் DMVயின் ஆஸ்தான துள்ளல் இசை பாடகர் சிவாவின் குரலில் இன்றைய நாளை அலங்கரிக்கின்றது. வணக்கம் சிவா. வணக்கம் ரூபன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அருமையா இருக்கிறேன். அழைத்து செல்லுங்கள். சந்திரமுகி என்ற திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கின்றது இந்த பாடல் சிவாவின் குரலில் DMVயின் இந்த இரவு நேர இசை மலையை ஆரம்பித்து வைக்க. தேங்க்யூ ரூபன்.
தேவுடா தேவுடா எழுமலை தேவுடா சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா தேவுடா தேவுடா எழுமலை தேவுடா சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா எங்காலு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டா ரிப்பீட் எங்காலு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டா சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கம் வரும் இந்த மண்ணேலே தேவுடா தேவுடா எழுமலை தேவுடா சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா எண்ணிப்பாரு கொஞ்சம் எப்படிக்கும் மாலே சோத்தில் நாம கைய வைக்க செந்தில் வைப்பான் காலே சாக்கடைக்கு போய் சுத்தம் செய்யும் பேரு நாலு நாலு லீவு போட்ட நாரி போகும் போது முடிவெட்டும் தொழில் செய்யும் தோழந்தான் இல்லையே நமக்கெல்லாம் ஏது அழகி நதி நீரில் நின்று துணி துவைப்பவன் இல்லையே வெளுக்குமா உடை அழுக்கி எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டு கொட்டை பாட்டு சொன்னாலே சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கம் வரும் இந்த மண் மேல தேவுடா தேவுடா எழுமலை தேவுடா சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா Okay. உன்னை பற்றி யாரு அழ என்ன சொன்னார் என்ன இந்த காதில் வாங்கி அது அந்த காதில் தள்ளு சேகமே தந்தாலும் காகம் பறந்தாலும் ஆகாயம் தன்னொழுக்காக ஆகாதுன்னு சொல்லி பந்தை யாரும் நீரில் பொத்தித்தான் வச்சாலும் வந்து வரும் தண்ணி மேலதான் ஆனா உன்னை யாரும் ஓரம் கட்டித்தான் வச்சாலும் தம்பி வாடா பந்து போலத்தான் மூணாம் பீரை மெல்ல மெல்ல வெள்ளீரவாய் வில்லுவதை மின்னிலிகள் தடுப்பிடுவா ரிப்பீட் சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கம் வரும் இந்த மண் மேல தேவுடா தேவுடா எழுமலை தேவுடா சுவாமி சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா எங்காலு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டா ரிப்பீட் எங்காலு உள்ளங்கள் எல்லாமே வைரங்கள் நீ கொஞ்சம் பட்டத்திட்டா சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாலே சொர்க்கம் வரும் இந்த மண் மேல தேங்க்யூ நன்றி நன்றி சிவா. அந்த அதிரடி ஆரம்பமாக இருக்கின்றது. நீங்க இப்ப அதிரடி சிவான்னு மாத்தலாம் போல பேரை அப்படி சுழற்சி அப்படி தந்து கொண்டு இருக்கின்றீர்கள். அது சந்திரமுகி என்ற திரைப்படத்துக்காய் வித்தியாசமான இசைக்கு சொந்தக்காரரான வித்யாசாகரின் இசையில் வாலிப
கவிஞர் வாலியின் வரிகள் காலம் சென்ற எங்கள் உங்கள் அபிமான பாடகர் SP பாலசுப்ரமணியம் ஐயாவின் குரலில் வெளிவந்த பாடல் தந்த சிவாவிற்கு எங்கள் நன்றிகள். ஒரு சின்ன விஷயம், ஒரு 4 பாயிண்ட் முக்கியமாக வான மேக் இட். ஸோ கோவிட்னால் நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ 4 விஷயங்கள் நம்ம நிச்சயம் பண்ணி ஆகணும். நாங்கள் படத்தில் போட்ட மாதிரி ஸ்டே அட் ஹோம், 6 feet சோஷியல் டிஸ்டன்ஸ், have vaccination and wear mask. Must have all this four. Thank you. Stay safe. நன்றி சிவா. தேங்க்யூ சிவா. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது அந்த பாடலுடன் ஆரம்பமாகிச்சு. அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடக அனுசரணையுடன் எய்ம்ஸ் இந்தியா பெருமையுடன் படைக்கும் இந்த கொரோனா நுண்தொற்றுக்கான இந்த சிறப்பு இசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றது DMV Rhythms இசைக்குழுவினர். அடுத்து அழைத்து வருகின்றோம் எய்ம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் சார்பில் அதன் தலைவர் திரு விஜய் அவர்களை. இந்த எய்ம்ஸ் இந்தியாவின் நோக்கங்கள் என்ன, கடந்த 20 வருடங்களே அவர்களது பயணம் எவ்வாறு இருக்கின்றது, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் எய்ம்ஸ் இந்தியாவுடன் இணைந்து எவ்வாறு இந்த நுண்தொற்று காலத்தில் உங்கள் உறவுகள் எங்கள் உறவுகளுக்கு உதவ முடியும் என்பது பற்றி அறிந்து கொள்வதற்காக இணைந்து கொள்கின்றோம் திரு விஜய் அவர்களுடன். குட் ஈவினிங் அண்ட் வணக்கம் மிஸ்டர் விஜய். Good evening, Rupan. Thanks for being. Yeah. So why don't you take us through the journey for the past 20 years, what AIMS has done, and also if you can touch base in terms of how how AIMS is working during this difficult pandemic situation back home in India, and how those who are watching this show could be part of this improvement package that we plan to put together in order to help our extended family back home in India. Sure, absolutely. First of all, thanks for DMV Rhythms for helping us out in the fundraising. That was a great start with my favorite song. Let me share my screen just to talk about AIMS India. So, you guys see my screen? Not yet. Not yet. Okay. How about now? Not yet. You may have to click on that share button on the bottom, and then do you have 2 monitors or you have 1 monitor? Yeah, I think I shared now. Okay. Okay, I believe you can see, everybody can see my screen. It says AIMS India capability statement. Can someone confirm, please? I still don't see it, so It says stop sharing. I have that option. Balajana, any tips from you in terms of how we can share the screen? See, I checked that and I got the window and I clicked that window and Yeah, actually he shared it like when we were testing. So let me see, like you are not able to, I mean you should go down, like there is a share button down, sir. okay, Down let me below. try one more Yes, time. Share, yeah, and share. I clicked share screen Yeah, exactly. and I selected the window that I need to share. Okay. And pressed share. Oh, okay. It did not work. Okay, let me, can you guys share, or I don't know. Okay, let me walk through this. Yeah, you can walk through this, yeah. Okay, so AIMS India Foundation is started in 2001 by like-minded people. They believe in giving back to the community. So it's been 2 decades now, and I'm the president of AIMS India Foundation from last year. And so our strengths from the charity organization point of view is that every dollar that you donate, contribute, will be spent effectively. So our overhead costs are maybe 1% or 2% that goes to the operating expenses like fees. So we assure you that, and we make sure that every donation, everything goes to the beneficiaries. Our focus for the past 2 decades has been education, women empowerment, community development, and the disaster relief efforts, which is what we are working on right now. So in terms of education, it's a recurring project. Like every year, we need to support plenty of schools, like evening tuition. Around 8,000 kids every year gets benefited. And we need a budget around $70,000 per year. So that's a recurring. So we have been able to do it successfully with the help of all our well-wishers and the donors. Women empowerment, it's all like microloan projects where there is a 0 interest, and we give loans to the people and they repay, and it gets circulated for the additional beneficiaries. It's all managed by the women group by themselves.
Then the community development is where we implemented many projects like water restoration, desilting, and that type of efforts, which is badly needed in the current world because a lot of rivers and things are corroded. So we do that kind of support, and also we build some student development centers for in a very remote areas where kids don't have a place to study or learn. So that's on the community development. And disaster relief, we have been supporting various, like our flood relief in few years ago, then Care for Kerala, when they suffered, and Gaja. So we have been supporting whenever there is a disaster, we get a request from the donors and gets all the donations, and we execute the projects in India. And with that, the latest one is the COVID. So last year we did do the phase 1 implementation. I think more speakers will talk in detail about that in the session as we go along in the program. So I don't want to go detail, but we did provided basically PPE masks both in USA for a lot of nursing homes and centers as well as in India. So the details will come later. We primarily work with our major NGO partners in India like RWDT, Kudu, Law, CATI. So those are our major partners in executing the projects, because we need somebody over there to implement, and we get every reports and every micro details that is needed for our auditing and other things. With that, I think there are multiple projects I can talk in detail, but with the time understanding of the time, I would just request everybody to please follow the program, because we have a lot of pitching and presentations in between the songs. So I don't want you guys to miss those things. And thank you. That's all I have, Rupan. Thank you very much. Yeah. Thank you, Mr. Vijay. Great initiative. I came in the pathway of AIMS in the year 2002. So I'm well familiar with the course, familiar with the organization. So on behalf of every one of us here in DMV, so as our extended families here in the tri-state, thank you for your kind service, your leadership, and making a difference in a common man's life back home in India. Yeah, we all have to do that. That's appreciate it. Yes. So thank you. Will anything in specific in terms of every contribution here is going towards somebody's empowerment. Just to give empowerment. We have like emergency relief efforts, then rehabilitation efforts. So right now we are focused on emergency relief efforts. Since we cannot put our NGOs in the harm's way by going and helping, we partnered with a medical association called IAGES, Indian Association of Gastrointestinal Endosurgeons. They are very well qualified. I mean, in the sense they are experts in this fields. So we don't have to do the vetting and everything, what is right, what is not right, because we are not expert in medical field. So that was a big thing that we collaborating with them, and you can see some of the comments from them during this program. But they are the one who is executing the projects. And of course, rehabilitation comes, like we do provide weekly food packets and other things, so that they can survive to get through this struggling phase. And we do give loans and things for some of them to reestablish their life. Yeah. Great. Thank you, Mr. Vijay. For those who are watching this show, you know what to do. The donate URL is down on this show. Please make your kind contribution. Every dollar will touch someone's life back home in India. And as Mr. Vijay had pointed out, it's very minimal overhead this organization has, and every contribution that you're going to give tonight will definitely touch someone's life back home who is affected during this pandemic back home. We'll continue with the show, Mr. Vijay. Thank you for your time again. We'll be in touch. Appreciate it. Thank you. DMV Rhythms AIMS அறக்கட்டளை நிலையத்துடன் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் இன்றைய நாள் நம்முடன் தனது கருத்துக்களை எய்ம்ஸ் இந்தியா என்றால் என்ன, அதன் ஆரம்பம் எவ்வாறு, அதன் கட்டமைப்பு எவ்வாறு, அதன் நிர்வாகம் எவ்வாறு இருக்கின்றது, அதே நேரம்
களத்தில் அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பணி எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டார் விஜய் அவர்கள். எய்ம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் அல்லது எய்ம்ஸ் இந்தியா அறக்கட்டளை நிலையத்தின் தலைவராக இயங்கிக் கொண்டிருக்கும் விஜய் அவர்களுக்கு DMV Rhythms மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் சார்பில் எங்கள் நன்றி கலந்த வணக்கங்கள் உங்களது சேவைக்கு. அழைத்து செல்கின்றோம் இன்றைய இந்த இசை நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு. DMV-யின் சார்பில் எங்கள் லாஸ்டான பாடகர், உங்கள் அனைவருக்கும் நன்கு அறிந்த முகம், அண்ணன் பாலாஜி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பாலாஜி அண்ணா, before we start the show, you and I have gone on this same direction with AIMS, if my memory serves correct, in 2002. Yeah, exactly. Right? Yeah. So from there onwards, this journey had continued. So first of all, thank you for bringing me back onto this great course to work with this great organization. So thank you for bringing me and ATR as part of this initiative. Yeah, I need to tell one thing to everyone, that this was decided just last Friday. Last Friday decide பண்ணி உங்ககிட்ட கேட்டு எல்லாரும் எல்லாம் பண்ணி just it happened really very fast. I'm so happy and that we could do this for them. Okay. Right. நன்றி. ஆமா, இந்த பாடலும் சரியாக அமைகின்றது. எய்ம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷனுடன் சுமை தாங்கி, எய்ம்ஸ் இந்தியா ஒரு சுமை தாங்கியாக எங்கள் சமூகத்திற்கு தங்கள் உதவிதனை நல்கி கொண்டிருக்கின்றது. இந்த பாடல் இடம்பெற்றிருந்த திரைப்படம் சுமை தாங்கி என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது. இந்த பாடலை தந்திட பாலாஜி அண்ணன். நன்றி. மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். ஊருக்கென்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம். உறவுக்கென்று விரிந்த உள்ளம் மலர்களாகலாம். யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம். மனம் மனம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம். உருகி ஓடும் மெழுகு போல ஒளியை வீசலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம். வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம். துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம். குணம் குணம் அது கோவிலாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம். வாழ மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வமாகலாம். நன்றி.
நன்றி நன்றி பாலாஜினா. ஒரு இந்த தற்போதைய தருணத்திற்கு தகுந்த பாடல். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது அப்படியே போய்கொண்டு போகிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், உங்களால் ஆன உதவிதனை இவ்வளவுதான் தர வேண்டும் என்றில்லை. உங்களால் ஆன உதவிதனை கீழ்காணும் அந்த இணையதள சுட்டியினூடாக நீங்கள் சென்று நீங்கள் வழங்கும் ஒவ்வொரு டாலரும் இந்தியாவில் கொரோனா நுண்தொற்றில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளையும் அவர்களது மருத்துவ துறை சம்பந்தமான தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு பயன்படும். எனவே உங்கள் அன்பும் ஆதரவும் இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் திரட்டும் ஒவ்வொரு டாலரும் ஒருவரின் வாழ்க்கை பயணத்தை, ஒருவரது வாழ்க்கையை மீள் கட்டியமைப்பதற்கு உதவி செய்யும். நன்றி பாலாஜினா. அடுத்த பாடலுக்கு போயிடுவோமா? நன்றி. நிச்சயமா. அடுத்த பாடலை தருவதற்கு அழைத்து வருகின்றோம் டெல்லி மற்றும் ஹரிணி. டிஎம்வியின் சார்பில் அக்கினி நட்சத்திரம் என்ற திரைப்படத்துக்காக இடம்பெற்றிருந்த பாடல். ஸ்ரோ இசை ஞானி இளையராஜாவின் இசையில் இடம்பெற்ற பாடல். வணக்கம் டெல்லி. வணக்கம். ஹரிணி பாடுறேன். இல்ல, ஹரிணி கடைசி நேரத்தில் வர முடியாம போயிடுது பிகாஸ் ஆஃப் சம் பர்சனல் ரீசன்ஸ். நன்றி நன்றி பாலாஜினா. பார்வதி வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்? நீங்க மியூட்ல இருக்கிறீங்களா? இருக்கணும். கேக்குதுங்களா? சூப்பர். வணக்கம் டெல்லி. வணக்கம் பார்வதி, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ரூபன். ஸோ இந்த பாட்டு நாங்கள் 2 பேரும் ப்ராக்டிஸே பண்ணாமல் பாடுறோம். ஸோ இஃப் தெர் இஸ் எனி இஷ்யூஸ், உங்களுக்கு 2 பேருக்கும் ப்ராக்டிஸ் தேவையில்லை, அது போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஊசி போட்டாச்சா? ஊசி போட்டாச்சு. ஓகே, போயிடும். இது அக்கினி நட்சத்திரம் என்ற திரைப்படத்துக்காக இடம்பெற்ற பாடல். டெல்லி மற்றும் பார்வதி ஆகியோரின் குரலில் இன்றைய நாளை அலங்கரிக்கிறது. தேங்க்யூ ரூபன். தேங்க்யூ. அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம், இதயம் முழுதும் எனது வசம். வா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே. நீலம் கொண்ட கண்ணும் நேசம் கொண்ட நெஞ்சும் காலம் தோறும் என்னை சேரும் கண்மணி. பூவை இங்கு சூடும் பூவும் பொட்டும் யாவும் மன்னன் எந்தன் பேரை கூறும் பொன்மணி. காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி, ஆணை போடலாம் அதில் நீயும் ஆடலாம். காலை மாலை ராத்திரி காதல் கொண்ட பூங்கொடி, ஆணை போடலாம் அதில் நீயும் ஆடலாம். நீ வாழத்தானே வாழ்கின்றேன் நானே, நீ இன்றி ஏது பூ வைத்த மானே. இதயம் முழுதும் எனது வசம். வா அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே.
மூச்சிலும் கன்னி பேசும் பேச்சிலும் நெஞ்சமானது உந்தன் தஞ்சமானது. காற்றில் வாங்கும் மூச்சிலும் கன்னி பேசும் பேச்சிலும் நெஞ்சமானது உந்தன் தஞ்சமானது. உன் தோளில் தானே பூமாலை நானே, சூடாமல் போனால் வாடாதோ மானே. இதயம் முழுதும் எனது வசம். வா வா அன்பே அன்பே, காதல் நெஞ்சே நெஞ்சே, உன் வண்ணம் உன் எண்ணம் எல்லாமே என் சொந்தம். இதயம் முழுதும் எனது வசம். வா வா அன்பே அன்பே, காதல் நெஞ்சே நெஞ்சே. நன்றி நன்றி டெல்லி, நன்றி பார்வதி, அழகாக பாடியிருந்தீர்கள். மீண்டும் சந்திப்போம் அடுத்த பாடலுடன். தேங்க்யூ. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது DMV Rhythms மற்றும் எய்ம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் பெருமையுடன் படைத்துக் கொண்டிருக்கும் இந்த இணைய வழி இசை நிகழ்ச்சியானது கொரோனா நுண்தொற்றில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் எம்மவர்கள், இந்தியாவில் வாழும் எம்மவர்களுக்கான ஒரு மீள் நிவாரணத்தை கட்டியமைக்கும் நோக்குடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். கீழ்காணும் இணைய வலை சுட்டியினூடாக உங்களால் ஆன நன்கொடையை நீங்கள் வழங்கும் இடத்தில் இந்தியாவில் COVID-19 அல்லது கொரோனா நுண்தொற்றினால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் எம்மவர்களின் வாழ்வில் ஒருவராவது மீள் கட்டுமானத்தை செய்ய முடியக்கூடிய காரியத்தை உங்கள் கரங்களில் சமர்ப்பித்து விடுகின்றோம். அடுத்த பாடலுக்கு செல்கின்றோம். இது ஸ்ரீனியை அழைத்து வருகின்றோம். மற்றும் ஒரு DMVயின் ஆஸ்தான பாடகன் ஸ்ரீனி. வணக்கம் ஸ்ரீனி. வணக்கம் ரூபன், எப்படி இருக்கின்றீர்கள்? நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஸ்ரீனி. அழைத்து செல்லுங்கள். இது மௌன ராகம் என்ற திரைப்படத்திற்காக வாலிப கவிஞர் வாலியின் வரிகள் காலஞ்சென்ற எங்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் SP பாலசுப்ரமணியம் அவர்களின் குரலில் மேஸ்ட்ரோ இசை ஞானி இளையராஜா அவர்களின் இசையில் வெளிவந்த பாடல் இன்றைய நாள் DMVக்காக இன்றைய இந்த எய்ம்ஸ் இந்தியா அறக்கட்டளையின் இந்த இசை முயற்சியில் ஸ்ரீனியின் குரலில் ஒலிக்கின்றது. தேங்க்யூ. நிலவேவா செல்லாதேவா என்னாலும் உன் பொன்வானம் நான் என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அனைத்தேனே நிலவேவா செல்லாதேவா. காவேரியா கானல் நீரா பெண்மை என்ன உண்மை முள்வேலியா முல்லை பூவா சொல்லு கொஞ்சம் இல்ல அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை பூந்தேனே நீதானே சொல்லில் வைத்தாய் முல்லை நிலவேவா
செல்லாதேவா. பூஞ்சோலையில் வாடை காற்றும் வாடை சந்தம் பாட கூடாதென்று கூறும் பூவும் ஏது மண்ணின் மீது. ஒரே ஒரு பார்வை தந்தால் என்ன தேனே, ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் என்ன மானே. ஆகாயம் ஆகாத மேகம் ஏது கண்ணே, நிலவேவா செல்லாதேவா. என்னாலும் உன் பொன்வானம் நான். என்னை நீதான் பிரிந்தாலும் நினைவாலே அனைத்தேனே. நிலவேவா செல்லாதேவா. என்னாலும் உன் பொன்வானம் நான். மிஸ் எஸ்பிபி சார். நன்றி நன்றி ஸ்ரீனிவாஸ். ஸ்ரீனிவாஸ் தான் அந்த இப்போ ஜூனியர் எஸ்பிபின்னு தான் சொல்கிறோம். அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறீர்கள். காலத்தால் அழியாத பாடல் எங்கள் பாடும் நிலாவை மீண்டும் எங்களுக்கு அழைத்து வந்ததற்கு உங்கள் நன்றிகள். தேங்க்யூ. இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் எய்ம்ஸ் இந்தியா அறக்கட்டளை நிறுவனம் மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடக அனுசரணையுடன் DMV Rhythms வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் அடுத்து இது ஒரு பல மொழி பாடல்களை அடங்கிய ஒரு இசை நிகழ்ச்சியாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு ஹிந்தி மொழி பாடல் தந்திர ஜெகதீஷ் அவர்களை அழைக்கின்றோம். ஒரு சின்ன திருத்தம் ரூபன், ஜெகதீஷால் ஜாயின் பண்ண முடியல. ஸோ சிம்மா இஸ் கோயிங் டு டூ சிம்மாவோட ஹிந்தி பாடல் த லட்கி படி அஞ்சானா ஹை. லக்கி படி அஞ்சானா ஹை. சிம்மா, hi Simha, how are you? You're on mute, Simha. So for those who are joining us now, this is a multilingual concert organized by DMV Rhythms to raise funds for the COVID-19 victims back home in India. Every dollar, every contribution of yours will go towards the empowerment or improving someone's life back home in India. So please do contribute. The information for contribution is below on your screen. Every dollar will touch someone's life back home in India. With that said, let me bring DMV's one of the magical singers who would turn any moment into a fun moment, our own Mr. Simha. Huh? What is that? Simha, we are ready. It's good. My partner singer today, she is getting ready. Slight technical difficulties and delay. Can we move me forward to the next song? Sure. Thank you, Simha. Thank you. Raji, நீங்க ரெடியா இருக்கீங்களா? ராஜி ரெடியா இருக்கீங்களா? பாடிடுமா? ராஜி மியூட்ல இருக்கீங்க. For those who are just joining us, this is a musical fundraising evening on behalf of AIMS India Foundation in collaboration with DMV Rhythms. So please support this great cause. The purpose of this fundraiser is to rebuild and support the COVID victims back in India. Raji, Srini, தயாரா இருக்கீங்களா?
don't know, like in a sense, let me call them. நீங்க கொஞ்சம் பேசுங்க, அதுக்குள்ள நான் கால் பண்றேன். நீங்கள் பார்த்தும் கேட்டும் கொண்டிருப்பது DMV Rhythms மற்றும் எய்ம்ஸ் இந்தியா அறக்கட்டளை நிறுவனம் இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் கொரோனா நுண்தொற்றில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் எம்மவர்களுக்கான ஒரு நிதி திரட்டும் இசை நிகழ்ச்சி, இணைய வழி இசை நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. கீழ்காணும் இணையதள முகவரியினூடாக நீங்கள் உங்கள் நன்கொடைகளை வழங்கலாம். நீங்கள் வழங்கும் நன்கொடைகள் எய்ம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் நிறுவனத்தினரால் அதை ஒரு வரி விலக்கு அல்லது டாக்ஸ் எக்ஸெம்ஷன் அவற்றினூடாக கிடைக்க இருக்கின்றது. எனவே உங்களால் என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்பில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். உங்களால் ஆன ஒவ்வொரு டாலர்களும் ஒருவரது வாழ்வை மாற்றி அமைப்பதற்குரிய வழி காட்டியாக இருக்கும். ராஜி ரெடியா இருக்கின்றா? வணக்கம் ராஜி. வணக்கம் ராஜி. கேக்குதுங்களா? கேக்குது ராஜி. எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ராஜி. நன்றி ராஜி. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் உங்களோட பங்கு பெற்றுவதன் மூலம் உங்களாலான ஒரு இசையினூடான உங்களாலான இந்த முயற்சியில் அவர்களின் வாழ்வு மீள் கட்டியெழுப்பும் ஒரு நல்ல நோக்கத்துடன் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் எங்கள் நன்றிகள். நன்றி ரூபன். முக்கியமாக இந்த சாங் வந்து ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ்க்காக, மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவாளர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுக்காக இந்த சாங் டெடிகேஷன். நன்றி. இது ரமணா என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது இந்த பாடல் தந்திர ராஜாம்பாள். கொஞ்சி பறக்குதே பட்டு சிறகிலே பனி தெளிக்குதே அடி தாய் தென்றலே வந்து நீ பாடு ஆராரோ. வானவில்லே வானவில்லே வந்ததென்ன இப்போது. பாடும் பாடல் கூக்கு எந்த நாட்டு கிளிகள் பேச்சிலும் கொஞ்சம் மழலை ஒன்று. ஜாதி என்ன கேட்டுவிட்டு என்று நம்மை தொடுமா, தேசமெது பார்த்துவிட்டு மண்ணில் மழை வருமா. பொன்னோடு நானும் எல்லோரும்
வண்ண நிலவு கண்டேன் அன்பு பொழியும் கருணை வெள்ளத்தில் நெஞ்சம் மூழ்க நின்றேன் உன்னை போலே சிலர் இருந்தால் மண்ணில் சொர்க்கம் வருமே இயற்கை என்னை படைத்ததெல்லாம் பொது விண்ணில் வருமே மூங்கில் காடெல்லாம் சங்கீதம் பாடாதோ தென்றலின் சொர்க்கத்திலே வானவில்லே வானவில்லே வந்ததென்ன இப்போது அள்ளி வந்த வண்ணங்களை எங்கள் நெஞ்சில் நீ தூவு சின்ன பறவைகள் கொஞ்சி பறக்குதே பட்டு சிறகிலே பனி தெளிக்குதே அடி தாய் தென்றலே வந்து நீ பாடு ஆராரோ ஓ, வானவில்லே வானவில்லே வந்ததென்ன இப்போது லா 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 லா. நன்றி நன்றி ராஜி, மிக அழகாக பாடியிருந்தீர்கள். நீங்கள் கூறின இன்னும் ஒரு கருத்து, இந்த நாங்கள் கோவிட் நோய் தொற்றாளர்கள் அல்லது எங்கள் மக்களை பற்றி பேசினாலும் அவர்களுக்கு சேவை செய்யும், அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யும், அதே நேரம் அவர்களதை பராமரிக்கும் அனைவரையும் நாங்கள் நினைவு கூற வேண்டிய தார்மீக பொறுப்பு எங்கள் அனைவரையும் சாருகின்றது. மிக அழகாக கூறியிருந்தீர்கள், அழகாக பாடியிருந்தீர்கள் வழக்கம் போல. நன்றி ராஜி, மீண்டும் சந்திப்போம். நன்றி ரூபன். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் டிஎம்வியின் இந்த இசை பயணத்தில் அடுத்து ஒரு ஹிந்தி மொழி பாடல் அழைத்து வருகின்றோம் சிம்ஹா மற்றும் பார்வதி ஆகியோரை. ஹாய் சிம்ஹா, வாயு, எப்படி இருக்கின்றீர்கள்? Good, how are you? Doing very well, doing very well. Thank you. Is that our local Shah Rukh Khan style or what's in mind? Yeah, it's sort of an aging Shah Rukh Khan. Right. But thank you for every time I work with you, I introduce you, I get goosebumps. The effort, the time that you put in setting the stage up to have it. It's not easy to do a remote show, a virtual show. But you go that extra mile to make it a point saying we'll have an entertaining evening. So on behalf of DMV, on behalf of all our audience, thank you for your time. Thank you. I just want to say, most of us, we've grown up on these movies that we watch, and some of the association of the songs is best when you also watch the video. We love watching the videos of songs. Listening is one thing you can, but so to try to bring a little bit of the essence or the effect of the song, that's why Parvati is also in the Kajol style, blue, right. fancy He style. made me do this. And He made me literally. This, if you watch the song in the movie, this is how they start out pretty much. So just to bring a little bit of flavor of the flavor original. to it, right. Adding more masala, adding a masala to any effect will serve its audience. So thank you so much. So for those who are just joining us, this is a musical evening on behalf of AIMS India Foundation. DMV has taken this journey along with ATR, American Tamil Radio, to collect funds for our COVID victims back in India. So please do support this great cause. You can check out the website that's on the screen. Every contribution that you make will touch someone's life back home. At the same time, all your donations will be tax deductible. With that, let's take us through Kuch Kuch Hota Hai. Parvati and Simha. Thank you. Thank you. Hey, 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 hey.
लड़की बड़ी अनजानी है, सपना है सच है कहानी है। देखो ये पगली बिल्कुल ना बदली, ये तो वही दीवानी है। ओ ओ ओ, लड़का बड़ा अनजाना है, सपना है सच है फसाना है। हाँ हाँ ये पगला बिल्कुल ना बदला, ये तो वही दीवाना है। खो गई तू ये किस जहां में, मैं यहाँ हूँ देख तो जरा। में भीती तन्हाई, याद हर पल तेरी आई। रोके कोई मुझे जरा, भर ना आए ये दिल मेरा। बहके बहके मेरे कदम है, ऐसे में तू संभाल तो जरा। लड़की बड़ी अनजानी है, सपना है सच है कहानी है। हाँ हाँ ये पगला बिल्कुल ना बदला, ये तो वही दीवाना है। जागे न सोता है, कुछ कुछ होता है। कुछ कुछ होता है, कुछ कुछ होता है। कुछ
कुछ होता है. Thank you. Thank you. You're on mute. Sorry, you took us back to that movie scene. So thank you very much for both of you. Simaji, I can't wait for the day that we can do a live show together. I'm eagerly waiting for that day. Thank you. Thank you. Right. Thank you. Okay, Thank for you. those who are just joining us today, this is a musical evening organized by DMV Rhythms as a fundraising initiative to give back to our communities back home in India. And we have associated this time with the AIMS Foundation as part of this journey. With that being said, I would like to bring in Mr. Mahendran Periyasamy, a well-known face here in the tri-state in terms of his contribution towards the community. வணக்கம் மகேந்திரன், உங்களுக்கு எங்கள் அன்பு வணக்கங்கள். நன்கு அறிந்த முகம், அமெரிக்க மண்ணுக்கு மட்டுமன்றி இந்திய மண்ணுக்கும் நன்கு அறிந்த முகம். உங்களை இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் வணக்கம் ரூபன், மிக்க மிக்க மகிழ்ச்சி. நீங்க ரொம்ப ரொம்ப அருமையாக நெறியாள்கை செய்து கொண்டிருக்கிறீர்கள். டிஎம்வி ரிதம் சிங்கர்ஸ் ஆர் ராக்கிங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காஸ்க்காக எல்லாரும் வந்து இணைந்து அவங்களோட நேரத்தை போட்டு இது போன்ற ஒரு நிகழ்வை கொடுக்கறது. ஒன்று ஃபண்ட்ரைசிங், இன்னொன்னு என்னன்னா எல்லாரும் இந்தியாவில் அப்படி இருக்கு அப்படிங்கிறது வந்து இங்க உள்ளவர்களுக்கும் இன்னும் நிறைய ஸ்ட்ரெஸ் சேர்ந்துருக்கு. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு டிஸ்ட்ரெஸ் பண்றதுக்கு மாதிரியான ஒரு எஃபர்ட்டாவும் பாக்குறோம். இது ஒரு உளவியல் பார்வையில வந்து லைக் த சிங்கர்ஸ் மே ஆர் மே நாட் ரியலைஸ் தட் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு நல்ல செயல்களை செய்துட்டு இருக்காங்க அப்படின்றது. We thank you so much, you, the DMV Rhythm, Thiru Balaji and the entire crew. Okay. Nandri Mahendran and Nandri Rupan. It's really going very good, more than expected. Okay. And I think Mahendran தான் பேசுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு வீடியோ ஒன்று காமிக்கணும்னு சொன்னாரு. அதை ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு அதுக்கப்புறமா Mahendran டாக். ஓகே. நன்றி பாலாஜி. ஓகே. நிச்சயமா நீங்க உங்ககிட்ட அந்த வீடியோ கிளிப் இருக்குங்களா? We have the video. Okay, wonderful. Yeah, thank you. பாலாஜினா அந்த வீடியோண்ட சவுண்ட் வேற இல்ல. I think the video was sent from India, like I think the resolution was not right. I think it came in WhatsApp, not just India. It came in WhatsApp, so maybe the resolution was not correct enough. பரவாயில்லைங்க. அதாவது மருத்துவர்களாலேயே வந்து உருவாக்கப்பட்டது அந்த ஒரு வீடியோ. அவர்களோட அந்த பல அலுவல்கள்லையும் கோவிட் சார்ந்த பல வேலைகள் செய்துட்டு இருக்கும் பொழுது அவர்களே வந்து உருவாக்கி அதை அனுப்பிச்சாங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேணா நாங்க மறுபடியும் இன்னொரு சொல்லல வந்து பகிர்றோம். இன்னொரு ஸ்லாட்ல கொண்டு வந்துடும். மகேந்திரனா, இந்த நிகழ்ச்சி இதை ஏன் நடத்துறோம், இது எவ்வளவு முக்கியமானது இந்த தருணத்துல? இப்ப தற்பொழுது இந்தியா நம்பர்ஸ் எடுத்து பார்த்தா 26.3 மில்லியன் மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்றார்கள். இதில் 2,96,000 பேர் இந்த பூமி பந்திலிருந்து இந்த கண்ணுக்கு தெரியாத எதிரியினூடாக எம்மிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது வெறும் நம்பர் மட்டுமல்ல, ஒரு விளக்கம் மட்டுமல்ல, 296 குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு பாதிப்பு வந்திருக்கின்றது. எனவே இந்த நிகழ்ச்சி என்னத்திற்கு செய்கின்றோம், இதில் பங்குதாரர்களாக இணைந்து இதை பார்த்து கொண்டிருப்பவர்கள் என்ன செய்யலாம், அவர்கள் செய்யும் உதவியானது எப்படி ஒருவரது வாழ்வை தொட்டு மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதை எம்முடன் பகிர்ந்து கொள்ளவும். வெரி வெரி வெல் செட் திரு ரூபன்.
நான் இதை வந்து ஆங்கிலத்திலையும் தமிழ்லையும் மாற்றி சொல்லலாம்னு இருக்கேன், since it's going to be a multilingual. Art of living is in the art of giving. அண்ட் கற்றது பெற்றது எல்லாமே கடனாய் திருப்பி அடைக்கிட முடிவா என்று தொடர்ந்து எல்லாமே வந்து நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் கொடுப்பதற்கு நம்மளுடைய சொந்தங்கள் இந்திய அளவில் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இட்ஸ் கிரியேட்டிங் சச் அ ஹியூஜ் இம்பேக்ட் பியாண்ட் அவர் இமேஜினேஷன். அண்ட் இன் இந்தியன் ஹிஸ்டரி it has never been, this many losses. And people are really struggling for the hospitalization or even for ஏனென்றால் அந்த ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லும் பொழுது we are all the social animals அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாமே ஒருவருக்கு ஒருவர் வந்து இணைந்து பணியாற்றுறதுல திடீரென்று ஒரு எல்லாருமே வந்து தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். everybody is a kind of is left alone, and they need to handle by everyone. And there are lots and lots of his stories keep coming. நம்ம இந்த டைம்ல வந்து being here, even though we are in living in a different land, but we're all heavily deeply rooted from our native lands, and it's so very important that how we could give back. And here is an opportunity through AIMS India Foundation and along with our wonderful team of DMV Rhythms and Rupan. And we are here, presenting a wonderful opportunity for you. I know each of you would already be doing it. And if you could extend your hand, open your heart, and do whatever you can. It can be, like Rupan mentioned, it doesn't matter what dollars you are going to, contribute here. But with your open heart, with the thoughtful, prayers and good thoughts, and if you could donate. And each dollar is going to really create a massive difference there. So I'll just read out a few things what we did. So we have been doing it, since our phase 1. In the last phase 1 times, like we served, both in India as well as here. So inga nanga domestic la US la enna pannom அப்படின்றத சொல்றோம். So we donated around 400 PPE equipments, including KN95 mask to the Loudoun County, Dallas South Food and Pantry, the American Legend Warehouse in Fairfax, Virginia, Elderly Care Home in Laurel, MD, health workers in Northern Virginia, Herndon, Virginia. And we also donated food, and we kept the food boxes and things here, including the surgical mask, gloves, and we visited the senior homes and hospice centers, rehab centers, and things like that. And the COVID has really, shaken the life, day-to-day life of, the overall, right, at a global level. And so we also supported the food bank and shelter homes there. And in overseas support, back in India, what we did was for the underprivileged families. So we identified and to do certain, preventive measure as well as the rehab measure. So we did few activities, and we joined along with our, NGO partners, and including NAMCO and Law, RWDT, and various NGO partners who are all the diehard volunteers who just, they don't even care themselves, even though like we ensure that they are safe first, because those who serve needs to be served first, right? So they go donate several thousands of masks, several thousands of sanitizer bottles, several thousands of food packets. We also planted several trees, especially for those who are back in India, especially during the lockdown. And பலன் தரும் மரங்கள், அது போன்ற அந்த மரங்கள் அதுவும் கூட நாங்கள் கொடுத்தோம். And we have been working with the multiple groups. So that's a kind of phase 1. Can I talk about the phase 2 briefly? Absolutely. Yeah, sure. Thank you so much. And இப்போ நீங்க கொடுக்க போற அந்த ஒவ்வொரு டாலரும் ஒவ்வொரு சென்ட்டும் வந்து எப்படி நமக்கு பயனுள்ளதா இருக்க போகுதுன்னா, அங்க உள்ள we have been working very closely with the team of doctors. திரு விஜய் எங்களுடைய பிரசிடென்ட் சொன்னது போல, நாங்க மல்டிபிள் என்ஜிஓ பார்ட்னர்ஸோட இணைந்து கொண்டு அந்த ஒரு மெடிக்கல் டீமோட IAGES, அதாவது இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் கேஸ்ட்ரோனோசியல் எண்டோசர்ஜன்ஸ் என்கின்ற அந்த டீம் ஆஃப் டாக்டர்ஸோட அவங்களோட கிரிட்டிக்கல் மெடிக்கல் சப்ளைஸ் சச்சஸ் லைக் an ஆக்சிஜன் கான்சென்ட்ரேட்டர், ஹோம் மெடிக்கல் கிட், ஒரு அதாவது ஒரு சிவியர் பேஷண்டாகவும் இருக்கலாம்,
அல்லது impacted people இருக்கலாம். Both preventive as well as reactive measure. So அந்த வகையில oxygen concentrators would be really really helpful. Whatever you donate, even per unit it costs around 1,250. If any of you want to donate one complete concentrator, we would love to have you. And at least thousands of units are needed right now, and it's all not like okay nice to have, all are need to have. And the important thing is immediate கொடுக்கிறது, the urgent need அப்படின்றது ஒண்ணு. Then the home medical kit அப்படின்றப்ப வந்து oximeter, antiviral and vitamin tablets, இது போன்ற இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு $50 per kit அப்படின்ற மாதிரி we minimize the cost and then maximum value, maximum giving on the perspective we need several thousands of kits. And then food packets, at least $15 per unit, that way like we need several thousands for serving the several patients and other people. Then PPE equipments like mask and things, and then emergency personal savings like ambulance services and things like that. Nandri Mahendran, thank you. So for those who are just joining us, this is a fundraising evening of fundraising initiative organized by DMV in association with AIMS India Foundation. If I can summarize the numbers, currently active number of cases 26.3 million, and with a recovery of 23.1 million. And unfortunately, we've lost 296,000 of our fellow brothers and sisters back home. And every dollar what you contribute here would give some reassurance for a recovery over there. So every dollar counts, every penny counts. Whatever you could do would be greatly appreciated. So when you think about these 296,000 individuals, it's not just individuals, it's their families as well. So let's reunite, let's try to rebuild. This would be a good thing for us to take home, and in terms of giving back to our communities, our society to build upon. That being said, once again, on behalf of DMV, on behalf of American Tamil Media, we would like to thank Annan Mahendran Periyasamy for his leadership. At the same time, summarizing the phase 1 and the future plan, or in other words, phase 2 of AIMS India Foundation's initiative on this COVID-19 rebuilding or giving re-hope back to our communities in India. Let's continue with this musical journey. I would like to bring upon Kala for her song. This will be a Malayalam song presented by Kala. Vanakkam Kala, how are you? I'm fine, thank you. So from your thank you. It's good to see you from your perspective, from your medical perspective. How important is this show for you, from your medical perspective, as also from a fellow Indian perspective? At the same time, for those who are watching this show, what could they do to make a difference in somebody's life back home in India at this difficult time? Yeah. First of all, I would like to congratulate, and it's a good project that we are doing. That everyone is all over in United States trying to collect money, and this is like a good event that you are doing. Thank you so much for doing this. Thank you. Thank you. With that, let's move to the song. It's a Malayalam song given by our own Kala. She joined DMV with earlier show that we had it last month, and we are happy to have her here today on this journey as well. We are ready for you. Thank you.
മിനുമിന്നണ മിന്നല്ലേ ചിന്നണി വാതിൽ മെല്ലെ അടഞ്ഞു നല്ലിരവിൽ തന്നെ മണിക്കോയിലേ കോയിലേ മാറിക്കാവിൽ പോരോലേ മൗനരാഗൂലേ മുന്തിരി മുത്തല്ലേ മണിമുത്തിന് ചെപ്പുകിളക്കല്ലേ അതിലിഷ്ടം കോടില്ലേ കരിവളമല്ലേ മൊഴി കണിമലരല്ലേ കരയല്ലേ അണിമണി ചുണ്ടിലേ അഴകുള്ള ചന്തം കാണാൻ വിഴികളിൽ ആശയില്ലേ മണിക്കുയിലേ മണിക്കുയിലേ മാറിക്കാവിൽ പോരോലേ മൗനരാഗം മൂളോലേ നെഞ്ചിലൊരാ കിളികൊഞ്ചണ മൊഴിയല്ലേ ചഞ്ചലമിഴിയല്ലേ മലമഞ്ഞളുറങ്ങിയില്ലേ കൊലുസിന്റെ വിളിച്ചതല്ലേ തനിച്ചൊന്ന കാണാൻ കൊതിച്ചതല്ലേ മാറിക്കാവിൽ പോരോലേ മൗനരാഗൂലേ നിറമഴയിൽ ചിരിമഴയിൽ നീയും ഞാനും നീലക്കണ്ണും നിറയോലേ ചെറുതാഴി അണിഞ്ഞില്ലേ മിന്നണം ചിങ്ങടി വാതിൽ മെല്ലെ അടഞ്ഞു നല്ലിരവിൽ തന്നെ. Thank you. Thank you, Dr. Kala. You took us back to the Malayalam industry as well. So we look forward to your next song on next session. So thank you for your time. Appreciate it. For those who are just joining us, this is a musical evening organized by DMV Rhythms to support the fundraising initiative of AIMS India Foundation. We'll continue with the next song. We'd like to welcome Parvati with in Tamil we call it Sundara Telugu. So it's a Telugu based song. I think this was Tamil la irundha thane idu Telugu pochudhu appadi thane Parvati. அது தெரியல மஜலின்னு ரொம்ப ஃபேமஸ் சாங் இது பை சின்மயி. ஆமா சின்மயி அழைத்து செல்லுங்க.
Thank you, Parvati, for once again for that amazing rendition. We'll join back with you on your next song. So thanks again. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது டிஎம்வி ரிதம்ஸ் மற்றும் எய்ம்ஸ் இந்தியா அறக்கட்டளை நிறுவனம் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த இணைய வழி இசை நிகழ்ச்சியானது COVID-19 அல்லது கோவிட் நுண்தொற்றினால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் இந்திய வாழ் சமூகத்தினை மீள் கட்டியெழுப்பும் நோக்கத்துடனுக்கான ஒரு நிதி திரட்டும் நிகழ்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. உங்களால் ஆன உதவிதனை நீங்கள் கீழ்காணும் இணையதள சுட்டி அல்லது இணைய வலையினூடாக வழங்கும் இடத்தில் ஒரு நபரை அல்லது ஒரு குடும்பத்தை மாற்றியமைத்த பெருமை உங்களை சாருகின்றது. அடுத்த பாடலுக்கு செல்வோம். அடுத்த பாடலை பாடுவதற்கு அழைத்து வருகின்றோம் காயத்ரியை. இது மே மாதம் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கின்றது. வணக்கம் ரூபன், எப்படி? வணக்கம் காயத்ரி, எப்படி இருக்கிறீர்கள்? நான் நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நன்றி. அழைத்து செல்லுங்கள். இசை புயல் ஏஆர் ரஹ்மானின் இசையில் கள்ளிக்காட்டு கம்பன், கவி பேரரசு வைரமுத்துவின் வரிகள். இன்றைய நாள் இந்த டிஎம்வியின் இசை பயணத்தில் காயத்ரியின் குரலில் உங்களை மகிழ்விக்கின்றது. நன்றி.
கண்கள் மூடவும் இல்லை உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை மெத்தை மேல் கண்கள் மூடவும் இல்லை உன்மடி சேர்ந்தால் கனவுகள் கொள்ளை மார்கழி பூவே உன்மடி மேலே ஜோதிடம் வேண்டும் நன்றி 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 காயத்ரி, மிகவும் அழகாக தந்திருந்தீர்கள். மீண்டும் உங்களுக்கு எங்கள் நன்றிகள். நன்றி ரூபன். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் டிஎம்வியின் இந்த இசை வேள்வியில் அடுத்து நம்ம ஒரு தெலுங்கு மொழி பாடல் சுந்தர தெலுங்கை நோக்கி அழைத்து செல்கின்றோம். ராஜி மற்றும் ஸ்ரீனி ஆகியோரின் குரலில். வணக்கம் ரூபன். வணக்கம் வணக்கம் ராஜி, வணக்கம் ஸ்ரீனி. உங்க ரெண்டு பேர்ட்டையும் தமிழ்லயே கேட்டு கேட்டு இது ஒரு வித்தியாசமா தான் இருக்க போது. ஸோ அழைத்து செல்லுங்கள், எப்படி வருகின்றது பாப். நன்றி ரூபன். అమ్మ నీ మున్న నీ బుక్క ఎంత లేతగా ఉన్నదే మొగ్గ అప్ప నీ తీయని దెబ్బ ఎంత కమ్మగా ఉంది రాయప్ప వయ్యారాల వెల్లువా వాటేస్తుంటే వారవా పురుషుల్లో నా పొంగవా పులకింపొస్తే ఆగవా అప్ప నీ తీయని దెబ్బ ఎంత కమ్మగా ఉంది రాయప్ప అమ్మ నీ నున్న నీ బుక్క ఎంత లేతగా ఉన్నదే మొగ్గ చిట్టపట నడుముల ఊపులో ఒక ఇరుసున వరసలు కలవగా మురిసిన కసి కసి వయసులో ఒక ఎదనస పదనిస కలవుహా కాదంటూనే కలబడు అది లేదంటూనే ముడిపడు ఏమంటున్నా మదనుడు ఇక ప్రేమించక వదలడు చూస్తా సొగసు కోస్తా వయస్సు నిలబడు కౌగిట అప్ప నీ తీయని దెబ్బ ఎంత కమ్మగా ఉంది రాయప్ప అమ్మ నీ నున్న నీ బుగ్గ ఎంత లేతగా ఉన్నదే మొగ్గ పురుషుల్లో నా పొంగవా పులకింపొస్తే ఆగవా వయ్యారాల వెల్లువా వాటేస్తుంటే వారవా అప్ప నీ తీయని దెబ్బ ఎంత కమ్మగా ఉంది రాయప్ప అమ్మ నీ నున్న నీ బుగ్గ ఎంత లేతగా ఉన్నదే మొగ్గ
కవితగా అది విని అది మీన షోకులో పూరి విడిచిన నెమలికి సవతిగా నిన్నే నావి పెదవులు అవి నీడై నావి మధువులు రెండున్నాయి తనువులు అవి రేపవ్వాలి మనువులు వస్తా వళచి వస్తా మనకు ముదిరిన ముచ్చట అప్పని తీయని దెబ్బ ఎంత కమ్మగా ఉంది రాయబ్బా అమ్మని నున్నని బుగ్గ ఎంత లేతగా ఉన్నదే మొగ్గ పురుషుల్లోన పొంగవా పులకింపొస్తే ఆగవా వయ్యారాల వెల్లువా వాటేస్తుంటే వారవా అప్పని తీయని దెబ్బ ఎంత కమ్మగా ఉంది రాయబ్బా అమ్మని నున్నని బుగ్గ ఎంత లేతగా ఉన్నదే మొగ్గ Srini, you nailed it. Those sangari, we call it in Tamil, and the over anukangal, nunukangal. What you bring it from SPB Aya's voice, it's excellent. And you took us back, both of you. Raji took us back to the original singers. It was sung by Chitra Amma and SPB Aya. With great composer, our own Ilayaraja Aya. But you took us back, and I hope you guys can see the comments that you guys are getting. But thank you both. It was good listening. For a change, I was wondering how is this going to come, but SPB sir and Chitra Amma, you guys brought it back live today. Thank you so much. Thank you. இடம்பெற்றுக்கொண்டிருக்கும் இந்த பல்மொழி பாடல்களில் அல்லது பல மொழிகளை உள்வாங்கிய இந்த இசை வேள்வியில் கன்னட மொழியை நோக்கி அடுத்த பயணத்தை மேற்கொள்கின்றோம். For those who have just joined us, good evening and vanakkam on behalf of DMV Rhythms and AIMS India Foundation. We are here tonight to raise funds for the COVID victims in rebuilding and reshaping the families back in India. Every donation that you are going to give or that you are giving is tax deductible through AIMS India Foundation. So every dollar, every penny will make a change back in India. Just one thing to remember, $1 is equivalent to 73 rupees in India. So every dollar that you're going to contribute or that you're contributing today will definitely touch someone's life back home in India. That being said, let me introduce back again our own Simhaji with this Kannada movie song. Wow! Simhananda. Let me go, from today onwards, you are something extraordinary special, Simhaji. You're on mute, by the way. Yeah, I just want to say something about this song that I'm going to sing. In the original movie setting, the guy is wearing a disguise, something like this. Not exactly, but something like this. But the setting of the song is based on or very similar to what was done in Tiruliyadal with Patum Nane, and Shivaji was, whatever Shivaji did with TMS's voice. They say that also was based on what Nageshwar Rao did with Ghantasala's voice, singing Shiva Shankari many years before that. Anyway, the only difference is, in this case, Dr. Rajkumar, who performed in the movie, also sang the song. So that being said, from now onwards, should we call you Simhanandaji? No, my next costume will be different, so it won't work. All right. Thank you, Simhaji. It's always a pleasure to introduce you and listen to you. Take us through the song. Okay. Let me start again. Volume was very low.
ಆರಾಧಿಸುವೆ ಮದನಾರಿ ಆರಾಧಿಸುವೆ ಮದನಾರಿ ಆಧರಿಸು ನೀ ದಯ ತೋರಿ ಆರಾಧಿಸುವೆ ಮದನಾರಿ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ನೆಲೆತಿರುವೆ ಅಂತರಂಗದಲ್ಲಿ ನೆಲೆತಿರುವೆ ಆಂತರ್ಯ ತಿಳಿಯದೆ ಏಕಿರುವೆ ಆಂತರ್ಯ ತಿಳಿಯದೆ ಏಕಿರುವೆ ಸಂತತ ನಿನ್ನ ಸಹವಾಸ ನೀಡಿ ಸಂತತ ನಿನ್ನ ಸಹವಾಸ ನೀಡಿ ಸಂತೋಷದಿಂದೆನ್ನ ನಲಿತೆಂದು ಕೂರುವೆ ಆರಾಧಿಸುವೆ ಮದನಾರಿ ಮೈದೋರಿ ಮುಂದೆ ಸಹಕರಿಸು ಮೈದೋರಿ ಮುಂದೆ ಸಹಕರಿಸು ಆಮಾರ ಮೊಗವನೆ ಪರಿಹರಿಸು ಮೈದೋರಿ ಮುಂದೆ ಸಹಕರಿಸು ಆಮಾರ ಮೊಗವನೆ ಪರಿಹರಿಸು ಪ್ರೇಮಾಮೃತವನು ಪ್ರೇಮಾಮೃತವನು ನೀನುಣಿಸು ಪ್ರೇಮಾಮೃತವನು ನೀನುಣಿಸು ತನ್ಮಯ ಒಳಿಸು ಮೈಮರೆತು ತನ್ಮಯ ಒಳಿಸು ಮೈಮರೆತು ಚಿನ್ಮಯ ಭಾವ ತುಂಬುತ್ತ ಜೀವ ಚಿನ್ಮಯ ಭಾವ ತುಂಬುತ್ತ ಜೀವ ಆನಂದ ಆನಂದ ಆನಂದವಾಗಲಿ ಆರಾಧಿಸುವೆ ಮದನಾರಿ ಸನಿದಪಮ ಆರಾಧಿಸುವೆ ಪದನಿ ಸಮ ಪದನಿ ನೀ ಸನಿದಪ ಆರಾಧಿಸುವೆ ಸ ಸ ಸ ಗರಿ ಸ ನಿ ದ ನಿ ನಿ ರಿ ರಿ ಸ ಸ ನಿ ನಿ ಧ ಪ ದ ನಿ ಸ ರಿ 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 ಗರಿ ರಿ ರಿ ಗರಿ ರಿ ಗಮ ಗಾಗ ಗಮ ಗಾಗ ಮ ಪದ ಪದ ನಿ ದ ನಿ ಸ ಸ ಸ ದ ನಿ ರಿ 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 ದ ನಿ ಗಗರಿ 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 ಗರಿ ಸ ನಿ ರಿ ರಿ ಸ ರಿ ರಿ ಸ ರಿ ರಿ ಸ ರಿ ರಿ ಸ ನಿ ದ ಪದ ಗರಿ ಸ ಗರಿ ಸ ನಿ ದ ರಿ ಸ ಗರಿ ಸ ನಿ ದ ರಿ ಸ ನಿ ದ ಪ ಸ ನಿ ದ ಪ ಮ ರಿ ಸ ನಿ ರಿ ಸ ನಿ ದ ಪ ಸ ನಿ ರಿ ಸ ನಿ ದ ಪ ಸ ನಿ ದ ಪ ಮ ನಿ ದ ಪ ಮ ಗ ಸ ನಿ ದ ಸ ನಿ ದ ಪ ಮ ನಿ ದ ಸ ನಿ ದ ಪ ಮ ನಿ ದ ಪ ಮ ಗ ಸ ಗರಿ ಗ ಮ ಆರಾಧಿಸುವೆ ಮದನಾರಿ ತಕ್ ತದ್ದೀಂ ತಕಿಟ ತಕ್ಕ ತದ್ದೀಂ ತಕಿಟ ತಕ್ ತದ್ದೀಂ ತಕಿಟ ತಕ್ಕ ದಿಮಿತ ತಕ್ಕ ಝರಿ ತಕ್ಕ ಝಣು ತಕ್ಕ ಝರಿ ತಕ್ಕ ಧಿಮಿ ತಕ್ಕ ಝರಿ ತಕ್ಕ ಝಣು ತಂಗಡ್ದ ಅಂಗಡ್ದ ತಕಿಟ ಧಿಕಿಟ ದಿಮಿ ತಕ್ಕ ಝಣುತ ತಕಿಟ ಧಿಕಿಟ ದಿಮಿ ತಂಗಡ್ದ ಅಂಗಡ್ದ ತತ್ತಂಗಿಡ್ದೋಂ ತಗಡ ತಂಗಿಡ್ದೋಂ ತದಿಂಗಿಡ್ತೋಂ ತದಿಂಗಿಡ್ತೋಂ
takadimi takajunu takadimi takajunu takadimi takajunu takadimi takajunu takadimi takajunu takadimi takajunu tadinginatom 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 ஆராதிசுவே மதனாரி. Simaji, as always, it's a pleasure to listen to you. You take us the effort that you put from starting from the costume and song selection and all that. It's unbelievable. So thank you once again. Appreciate it very much. My pleasure. But for those who are just joining us, it's a fundraising evening that DMV had put together with AIMS India Foundation to give back to our communities back in India in rebuilding and reshaping their lives. So that being said, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் சார்பில் எங்கள் நன்றி கலந்த வணக்கங்கள். எய்ம்ஸ் இந்தியா அறக்கட்டளை நிலையத்துடன் DMV Rhythms இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ் ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது அமெரிக்க தமிழ் ஊடகம். அது பற்றிய ஒரு சிறப்பு காணொளி உங்களுக்காக தற்பொழுது. I think the miss ஆயிட்டு நினைக்கிறேன். They are trying to play the different video. Let me just say. ரூபன், ஐ திங்க் அந்த வீடியோ அதுக்கப்புறமா நம்ம ப்ளே பண்ண ஒரு ஃபியூ செகண்ட்ஸ். பாட்டை முடிச்சுட்டு நாங்கள் கொண்டு வந்துடுவோம். நன்றி பாலாஜி அண்ணா. அடுத்த பாட்டுக்கு போயிடுவோம். இந்த பாட்டு பாலாஜி அண்ணாண்ட குரல்ல நெஞ்சில் ஒரு ஆலயம் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் என்று ஒலிக்கும் இந்த பாடல். இந்த பாடலில் பல அர்த்தங்கள் இருக்கின்றது. அது உங்களுக்கும் பொருத்தமாக இருக்கும். இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஒன்று இல்லை. எனவே நீங்கள் அனைவரும் தெய்வமாகலாம். உங்களால் ஆன உதவிதனை நல்கும் இடத்தில் ஒருவரது வாழ்வை ஒரு குடும்பத்தினை மீள கட்டியெழுப்புவதன் மூலம் இந்த எய்ம்ஸ் இந்தியா அறக்கட்டளை நிலையத்தினூடாக அழைத்து செல்லுங்கள். பாலாஜி என்ன அடுத்த பாடலுடன். நன்றி ரூபன். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை மனிதன் வீட்டினிலே.
நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். யாரோ வருவார், யாரோ இருப்பார், வருவதும் போவதும் தெரியாது. ஒருவர் மட்டும் குடியிருந்தால் துன்பம் ஏதுமில்லை. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றும் அமைதி இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. எங்கே வாழ்க்கை தொடங்கும், அது எங்கே எவ்விதம் முடியும்? இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறி வரும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. முடிந்த கதை தொடர்வதில்லை, இறைவன் ஏட்டினிலே. தொடர்ந்த கதை முடிவதில்லை, மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததை நினைத்திருந்தால் அமைதி என்றுமில்லை. நன்றி. நன்றி நன்றி பாலாஜினா. ஆமா, நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் வேறு இல்லை. ஆனா நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் தெய்வமாகலாம். உங்களால் ஆன உதவிதனை இந்த கீழ்காணும் இணையதளத்தினூடாக, இணைய சுட்டியினூடாக வழங்கும் இடத்தில் ஒருவரது வாழ்க்கை அல்லது ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரம் மீள கட்டியெழுப்புவதற்கு நீங்கள் காரணகர்த்தாவாக மாறலாம். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களால் ஆன உதவிதனை வழங்கும் இடத்தில் ஒரு குடும்பத்தை மீண்டும் இந்த கொரோனா நுண்தொற்றின் பிற்பாடு மீள கட்டியெழுப்பிய பெருமை உங்களை சாருகின்றது. நன்றி பாலாஜினா. ஒரு வார்த்தை இதில் சொல்லணும். இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டில் டாப்பில் இருக்கிற பாட்டு, டாப் 10ல் இது ஒரு பாட்டு. ஆக்சுவலாக இந்த சென்ஸ் வந்து இட் கம்ஸ் இன் எவரி சிச்சுவேஷன். இட்ஸ் வெரி ஃபிலசாபிக்கல். இந்த மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் பாட்டும் அதே மாதிரி இப்போ ஒரு பாடல் தான். இந்த பாடலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் எந்த சுச்சுவேஷன்லையும் யூ கேன் பேசிக்கலி டேக் லைக் இந்த சென்ஸ். அண்ட் பர்டிகுலர்லி இந்த கரோனா சமயத்தில் ஸோ மெனி பீப்புள் லாஸ்ட் லைஃப், ஸோ மெனி பீப்புள் என்னென்னவோ மாறி போயிடுச்சு வாழ்க்கையெல்லாம். ஓகே, அதை மீறி ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். இந்த சென்ஸ், அந்த நம்பிக்கையை நம்ம தளர விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு பாடலாக தேர்ந்தெடுக்கணும்னு நினச்சி இந்த பாடல். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற பாடல். ஸோ அதை கொண்டு வந்ததுக்கு நல்ல நன்றி. அதே நேரம் மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், அது இன்றைய இந்த சிச்சுவேஷனுக்கு, இந்த ஃபண்ட்ரைசிங் சிச்சுவேஷனுக்கு நல்ல பொருத்தமான பாடல். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் தெய்வமாகலாம்.
நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களால் ஆன உதவிதனை எய்ம்ஸ் இந்தியா அறக்கட்டளை நிலையத்திற்கு உதவும் இடத்தில். I think we'll take you back again with another presentation from AIMS India Foundation. Sada is going to give us a presentation and walk us through what's happening right now. Hello and welcome. Can you hear me? Thank you, Ruben. Yes. Thank you, Ruben. Sure. How are you? Doing great. Thank you. It's going great. We are able to host this evening with the wonderful people and wonderful singers, and it's really great to have we usually have a live program, and we raise a lot of funds for back in India for all the needs. This time it's really heart reckoning to hear all these losses, and we need to support them in all the way we are able to do. And we are all doing DMV Rhythms and Ruben and everybody coming together. It's just really wonderful event and wonderful evening going so far. I'm here just to talk about, hey, we can do a lot of things for, and also we need to think about you and your family. That's first primary thing. Then you can support everyone, right? So to do that, we usually we are running for the past we are conducting this program for the past 17-18 years in the DMV area to bring any runner, anybody who can walk, just walk, can finish a dream marathon in 6 months. That's one of the programs we started doing, and we trained more than 1,000 runners in this area. Can you believe that? And it's all first-time runners. They never ran before. They came here, and we got coaches with all the plenty of experience, and everybody is like contributing their time voluntarily to support all this. Anybody can, even kids running half marathons, 10Ks, just joining our group and enjoying the run. It's a wonderful program. We started 2 weeks ago, and you can enroll now. You can go to AIMS India Foundation, aimsindia.net/run, and you can join the team, and you can show up. And we have locations in DME area running groups, and you can join them. Most of the runners are beginners. They just started walking 1 minute and walking half minute or 1 minute run. So this is not like a big deal for everyone. Everybody can do it. Yesterday, this morning, I was talking to one of our runners. He said, I'm 53. Do you think I can run? And he ran like 5 miles this morning, and he posted saying that this is the greatest run I had in my life. So everybody can do it. I request everyone in this watching this program could join and enjoy their improve their physical fitness, and welcome, and also join the COVID contribution donation program and support all the needy back in India. Thank you. Thank you, Mr. Sada. It's good to hear this initiative. I mean, it's new. It's a brand new concept. So thank you for bringing this out to our community, and opening up this extended invitation for those who are watching this. Those who are watching this, please feel free to share this information on your social media pages so that you will touch somebody's life. I mean, there will be people who would like to get their feet moving. It could be running, it could be jogging, it could be walking, but they may need a jump start. So this might work out to be a program for those who are watching this show. We all need some sort of a booster. Even nowadays, Wi-Fi needs a booster. So if Wi-Fi needs a booster, being a normal human being, we all need a booster to go towards the next step. In Tamil, we say it, Sivar irundathan sithiram varayalam. So if you have a proper health structure only, you being in this world is important. You being part of the society is important. You being contributing towards your society and your fellow man, fellow human being is important. So this is a great initiative, Mr. Sada. So thank you so much for explaining this and initiating this on behalf of all of us here at DMV, and on behalf of American Tamil Media. We thank you for your
kind effort on this. Thank you so much. One more thing, Sadar, thank you so much. And unfortunately, the video play panel, there is some technical glitches there. Okay, but I think you explained everything. No worries. Yeah, you explained everything. Okay, thank you. Thank you very much. Thank you. Thanks again. And for those who are watching this show live, or if you are watching this after our streaming is done, if you are interested in making yourself towards the next level in terms of your physical fitness, this is a great initiative. Go to AIMS India Foundation's website and search for run, and then you will be provided with the information that you may need in terms of getting involved on this great journey. It's not only going to make a difference in your life by enrolling here, you can make a difference on someone else's life as well. With that being said, let's move forward with the next song. Balajina, whom do we have next? Are we bringing Rama in? Rama in, yeah. Okay, let's bring Rama. பாலும் பழமும் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது இந்த பாடல். வணக்கம் ரமா. தெரியுதா? Hello everyone, good evening. எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கோங்க, ரொம்ப தேங்க்ஸ். This is such an honor for me to perform today. நன்றி ரமா. நீங்க இது 2வது முறையாக டிஎம்பியோட இந்த வெர்ச்சுவல் கன்சர்ட்ல இணைஞ்சு கொள்கின்றீர்கள். எங்கள் சார்பில் உங்களுக்கு நன்றிகள். அழைத்து செல்லுங்கள். இது பாலும் பழமும் என்ற திரைப்படத்தில் இது ஒலிக்கும் பாடல் ரமாவின் குரலில் இன்றைய நாள் எம்மை மகிழ்விக்கின்றது. நன்றி. Yeah, one more thing I want to tell. Rama is from Chicago, okay, and she's a very good friend. She's a wonderful singer. Thanks for joining, Rama. Thank you. Thank you. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன், அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன். இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே என தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். இலகும் மாலை பொழுதினிலே என் இறைவன் வந்தான் தேரினிலே. ஏழையின் எல்லும் இது என்றால் இருவிழியாலே மாலையிட்டான், இருவிழியாலே மாலையிட்டான். இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே என தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். காதல் கோயில் நடுவினிலே கருணை தேவன் மடியினிலே யாரும் அறியா பொழுதினிலே அடைக்கலமானேன் முடிவினிலே, அடைக்கலமானேன் முடிவினிலே. இறைவன் அவனே அவனே என பாடும் மொழி கேட்டேன். உன் தலைவன் அவனே அவனே என தாயின் மொழி கேட்டேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன். அருள்மொழி கூறும் பறவைகள் ஒலி கேட்டேன்.
தேங்க்யூ தேங்க்யூங்க. நன்றி நன்றி ரமா, சிகாகோவில் இருந்து இணைந்து இந்த அற்புதமான பாடலை அழகாக தந்தமைக்காக உங்களுக்கு எங்கள் நன்றிகள். நன்றி. இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் டிஎம்பியின் இந்த இசை வேள்வியில் மீண்டும் அழைத்து வருகின்றோம் டிஎம்பியின் அதிரடி பாடகர் சிவாவை. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கின்றது இந்த பாடல். திடீர் தோசை மாதிரி இன்றைய நாள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார் சிவா. அந்த திடீர் தோசையை நாங்கள் அனுபவிப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்கள் பாணியிலான ஒரு பாடல். அந்த பின்னால கூட அந்த ஊதா கலர் ரிபனுக்குரிய லைட் அப்படி வந்து அதான் சிவா அந்த ஸ்பெஷாலிட்டி. அழைத்து சொல்லுங்கள் சிவா. Hopefully there won't be any lags. ஊதா ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன்? ஏய் சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும். ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி? ஏனில் அடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும். நீ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும். ஊதா ஊதா மத்தவங்க நடந்து போனா வீதி வரும் வீதி. நீ தெருவில் நடந்து போனா எனக்கு செய்தி தலைப்பு செய்தி. மத்தவங்க சிரிப்ப பார்த்தா ஓகே வரும் ஓகே. நீ சிரிச்சு பேசும்போது எனக்கு வந்துடு தேசிக்கே. மத்தவங்க அழகு எல்லாம் மொத்தத்துல போரி போரி. சிங்காரிவோ அழகுதானே போதையத்தும் பீரு பீரு. கிங்கு ஃபிஷர் பீரு. ஊதா ஊதா மத்தவங்க உரசி போனா ஜாலி சம ஜாலி. நீ உரசி போன பிறகு பார்த்தா காலி அயம் காலி. மத்தவங்க கடந்து போனா தூசி பெரும் தூசி. நீ கடந்து போன பிறகும் குளிரு ஏசி விண்டோ ஏசி. மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் ஆசி மாட்டி நீ சேட்ட சேட்ட. என்னுடைய கண்ணுக்கு நீயும் எப்பவுமே காதல் கோட்ட. நிப்பாட்டுறேன் பாட்ட. ஊதா ஊதா
ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் நீ சொல்லடி சொல்லடி நான் சலாம் போடணும் நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் ஊதா 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 நன்றி நன்றி சிவா. சிவாண்ட பாணியில் அந்த பாட்டு வந்திருந்துச்சு. அந்த எனக்கு அதில் பிடிச்ச இன்னொரு லைன் தான் அந்த கிங் ஃபிஷர் பியர். ஸோ நன்றி நன்றி சிவா. அற்புதமான வரிகளை நீங்கள் உங்கள் குரலில் உங்களது பாணியில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். நன்றி உங்களுக்கு. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது DMV Rhythms பெருமையுடன் படைத்துக் கொண்டிருக்கும் இந்த கொரோனா நுண்தொற்றின் காலகட்டத்தில் எய்ம்ஸ் இந்தியா அறக்கட்டளை நிலையத்துடன் இணைந்து அவர்களுக்கு நிதி திரட்டும் முகமாக கொரோனா நுண்தொற்றினால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கும் எம்மவர்கள் இந்திய மண்ணிலிருக்கும் எம்மவர்களுக்கான ஒரு நிதி திரட்டும் முயற்சியாக இன்றைய இந்த இசை நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. கீழ்காணும் இணையதள சுட்டி அல்லது இணையதள முகவரியினூடாக நீங்களும் உங்களால் ஆன உதவிதனை நல்கும் இடத்தில் ஒருவரது வாழ்வாதாரத்தை ஒரு குடும்பத்தினை தொட்ட பெருமை உங்களை சார்கின்றது. அடுத்து அழைத்து செல்கின்றோம் அரங்கேற்ற வேலை. இது திரைப்படத்தின் பெயர். இசைஞானி மெஸ்ட்ரோ இளையராஜாவின் இசையில் வெளிவந்த மற்றும் ஒரு அற்புதமான பாடல் தொகுப்பு அதிலிருந்து இடம்பெறுகின்றது. இந்த பாடல் தந்திர பார்வதி மற்றும் டெல்லி அழைத்து வருகின்றோம் உங்களுக்காக. ஒரு நிமிஷம் ரூபன், இந்த ஏடிஆரோட ப்ரமோ வீடியோ ப்ளே பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓகே. இது அமெரிக்க தமிழ் ஊடகம் இந்த நிகழ்ச்சிக்குரிய தமிழ் ஊடக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றது. அது பற்றிய ஒரு காணொளி உங்களுக்காக. Friends, ladies and gentlemen, hello, namaskar, vanakkam from India. Thanks to AIMS India, Mr. Anand Vijay and Mr. Rupert Jagannathan, the anchor for this musical night. Dear viewers, let me bring greetings from IAGS, the Indian Association of Gastrointestinal Endosurgeons. We are 8,000 member strong academic body, now doing several academic and social activities for our country. We don't know what to blame and whom to blame, but we are right in the middle of this raging second wave of COVID pandemic, causing havoc, trouble to thousands of our fellow countrymen. And they are all in a dire need of our help. Friends, with our President Dr. Raman Goyal last year during the first wave, we did a lot of COVID relief under our task force, supplying the PPE and also the N95 masks and also the body bags to various parts of our country because of our wide network of our members. And with Rotary Delhi, we got a large matching grant, $55,000, and distributed with a lot of essential goods to people in our country. Now with the second wave, our president, leading from friend Professor Sunil Papat, with our chairman, Dr. Zamir Basa, myself, Dr. Ishramurthy, with all my colleagues, as you can see here, we formed the COVID task force year 21-22 with the three key objectives with your help. One, to take care of our fellow medical and nursing staffs so that we can protect them with N95 masks. So we were going to supply 20,000 such masks across our country. Then for people who are COVID positive, they are like walking wounded, they can be cared at home. We are planning to supply them all with what we call the IHS home care kit with pulse oximeter, thermometer, masks, gloves, sanitizers. 1,000 families will benefit. And of course, for more sick patients in hospital and ICU setup, we like to reach them by supplying the hospitals with rebreathing masks, oxygen concentrators, BiPAP machines.
The whole estimate of this project would be more than 1.5 crores. Ladies and gentlemen, please give a donation to our IAGS COVID Task Force Relief. Please share this information to your friends and families in our country, and also please do your donation to your NRI external account. And once again, on behalf of IAGS COVID Task Force, have a pleasant evening with a musical night and support us to serve our countrymen. Jai Hind. Thank you. That was Dr. Satyamurthy from Indian Association of Gastrointestinal Endosurgeons Association, who is collaborating on the field with the AIMS India Foundation. This was the video that Annan Mahendran Periyasamy was meant to be presenting during his slot. Unfortunately, due to the technical challenges we had, we couldn't present it. But again, we were able to bring it up here in terms of sharing this information. I hope you got those messages. What is key, or what are the essential items that are needed, and how your donation tonight would make an impact back home in India. So please donate generously by clicking onto the link below and support this great cause in rebuilding and giving hope to an affected family back home in India. That being said, I think we'll move forward with the next video. Balajina, do you have another video to play, or can we go to another song? We are going to another song, and the video will come a little later. Okay, so we'll move forward. For those who are just joining us, that was the video that was presented in terms of explaining the field level support at this difficult time back home in India. As I mentioned earlier, every dollar, every penny count tonight in terms of your contribution. I know there are so many other organizations, so many NGOs, so many expatriates collecting intensively to make a difference in somebody's life. You may have contributed towards those organizations as well, but whatever you could do, even a dollar, even a penny would count towards this great cause. So do support us. And also, if you are watching this on YouTube or Facebook, please feel free to take this link and share it with your friends and families via social media in terms of promoting this event. At the same time, they can also make a difference. Even after the show, you can go to AIMS India Foundation's website and make your contribution, or request your friends and families to do so. That being said, let me bring Parvati for the next song. வணக்கம் பார்வதி, வணக்கம் டில்லி. அழைத்து செல்லுங்கள் அரங்கேற்ற வேலை என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது இந்த பாடல். டில்லி மற்றும் பார்வதி ஆகியோரின் குரலில், இசை ஞானி மெஸ்ட்ரோ இளையராஜாவின் இசையில் வெளிவந்த பாடல் வரிசையில் இந்த பாடலுக்கும் தனி இடம் இருக்கின்றது. வணக்கம் ரூபன். வணக்கம் ரூபன். ஆகாய வெண்ணிலாவை தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ, ஆகாய வெண்ணிலாவை தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ, மலர் சூடும் கூந்தலே மழைக்கால மேகமாய் கூட, உறவாடும் மேகலே இருவெள்ளி நீங்களாயாட, ஆகாய வெண்ணிலாவை தரை மீது வந்ததேனோ, அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ.
வெண்ணிலாவி தரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேளைதானோ தேவாதி தேவர் கூட்டம் துதி பாடும் தெய்வரூபம் பாராதி தேசமெங்கும் ஒளி வீசும் கோயில் தீபம் வாடாத பாரிஜாதம் நடை போடும் வண்ண பாதம் கேளாத வேணுகானம் கிளி பேச்சில் கேட்கக்கூடும் அடியாளின் ஜீவன் தேவி அதிகாரம் செய்வதென்ன அலங்கார தேவதேவி அவதாரம் செய்ததென்ன இசை வீணை வாடுதோ இதமான கைகளை நீக்க சுதியோடு சேருமோ சுகமான ராகமே காட்டு ஆகாய வெண்ணிலாவே கரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேலை தானோ மலர் சூடும் பூக்களே மழைக்கால மேகமாய் கூட உறவாடும் விழிகளே இருவெள்ளி மீன்களாயாடு ஆகாய வெண்ணிலாவே கரை மீது வந்ததேனோ அழகான ஆடை சூடி அரங்கேறும் வேலைதானோ. தேங்க்யூ 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 தில்லி, தேங்க்யூ பார்வதி. Thank you. அற்புதமான பாடல் அழகாக தந்திருந்தீர்கள். நன்றி உங்கள் இருவருக்கும். நன்றி நன்றி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது டிஎம்பி ரிதம்ஸ் மற்றும் எய்ம்ஸ் இந்திய அறக்கட்டளை நிலையம் இணைந்து வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த இரவு இசை நிகழ்ச்சியானது இணைய வழி இசை நிகழ்ச்சி. இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒன்றை ஞாபகப்படுத்த வேண்டும். ஒரு நேரடி இசை நிகழ்ச்சியை எவ்வாறு நடத்துவது சற்று கடினமான விடயமோ அதே போலதான் ஒரு இணைய வழி இசை நிகழ்ச்சி என்பது. ஒரு மேடை பாடகனுக்கு, ஒரு கலைஞனுக்கு நீங்கள் வழங்கக்கூடிய மாபெரும் சன்மானம் உங்கள் கரவொலி மட்டும்தான். அது ஒரு நேரடி இசை நிகழ்ச்சி என்றால் அதை நீங்கள் வழங்கிவிடலாம். ஆனால் ஒரு இணைய வழி இசை நிகழ்ச்சியில் உங்கள் கொமெண்ட்ஸ், நீங்கள் வழங்கும் உங்கள் கொமெண்ட்ஸின் மூலம் தான் அவர்களை மகிழ்விக்கலாம். எனவே இன்றைய நாளில் பாடும் பாடகர்கள் பாடகர்கள் அனைவரும் தங்களால் ஆன உதவியாகத்தான் இதை செய்கின்றார்கள். எனவே அவர்களை கௌரவிக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நம் அனைவரையும் சாருகின்றது. எனவே உங்களது நல்ல கமெண்ட்ஸை, உங்களது நல்ல கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். எம்மில் குறைகள் இருப்பின் அதையும் சுட்டி காட்டுங்கள். நாங்கள் எங்களை திருத்திக் கொள்ள முயற்சி செய்கின்றோம். அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு அழைத்து செல்கின்றோம். மீண்டும் அழைத்து வருகின்றோம் மருத்துவர் கலா அவர்களை ஒரு ஹிந்தி திரைப்பட பாடலுடன். For those who are watching us from your home, thank you for joining us. Feel free to share your comments for any singer or any performer for that purpose. You know, the biggest compliment that you could give is your applause on a live show. Unfortunately, this happened to be a virtual show. The best thing that you could give is your comments. Please feel free to publish your comments and let us know if we have to make any improvements. We are ready to learn as we go through this a new journey after COVID, as how things have reshaped our day-to-day life. But your encouragement, your support, your comments would take all these performers towards the next level. So please feel free to share your comments, give us your ideas, and we will take it from there. That being said, let me introduce back Dr. Kala with another song. This time it's going to be a Hindi movie song. Dr. Kala, take us through the next performance. Thank you.
बाती हाँ मिल मेरे जीवन साथी आजा रे मैं तो कब से खड़ी सगा ये किया थक गई बन दुनिया आजा रे परदेसी तुम संग जीना मैं जीना वही फिर भूल गए क्यों साजन मेरे तुम संग जीना मैं जीना वही फिर भूल गए क्यों साजन मेरे धड़पत हमने सानद सारे आजा रे मैं तो कब से खड़ी सता ये अखियाँ थक गई बन दुनिया आजा रे परदेसी नींद किया फिर पीली प्यासी फिर दिल गहरा बात जरा सी नींद किया फिर पीली प्यासी फिर दिल गहरा बात जरा सी तेरे हर रात उदासी आजा रे मैं तो कब से खड़ी सदा ये किया थक गई बन दुनिया आजा रे परदेसी Thank you, Dr. Kala, for joining us this evening with your songs and your contribution as well. For those who are joining us right now, good evening and wanakam to all of you. This is an eventful evening where DMV had joined hands with AIMS India Foundation to raise funds towards the improvement of our fellow brothers and sisters back in India. Every dollar, every contribution does matter. Please feel free to click on the link below and give us your donation and support this great initiative. That being said, let me take you back again to another song. இது மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்துக்காக இசை ஞானி இளையராஜா அவர்களின் இசையில் வெளிவந்த பாடல் தந்திட மீண்டும் காயத்ரி அவர்களை அழைத்து வருகின்றோம். வணக்கம் காயத்ரி. ஒரு நிமிஷம் ஏடிஆரோட ப்ரோமோ பண்ணிடுவோம் இப்போ. நன்றி காயத்ரி. அது முடிஞ்ச காயத்ரி. இது அமெரிக்க தமிழ் ஊடகம், நான் சார்ந்த என் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஒரு காணொளி. நாங்கள் யார், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது பற்றிய ஒரு சிறு குறிப்பு உங்களுக்காக. புலைத்தோருக்கு அறம் கூற்றாகும்.
என்று சொல்கிறது நமது சிலப்பதிகாரம். இடித்து சொல்ல ஆள் இல்லாத மன்னன் கெடுப்பார் இல்லாமலே கெடுவான் என்றார் நம் ஐயன் திருவள்ளுவர். மக்களாட்சியின் பிறப்பிடமான அமெரிக்காவில் அரசியல் பிழைத்தோரை இடித்து கூறி அறத்தை காப்பாற்றி வருவது ஊடகங்கள். மக்களாட்சி பிற நாடுகளுக்கும் பரவியதில் ஊடகங்களும் உலகெங்கும் பரவி ஊடக அறத்தை காத்து வருகின்றன. எந்தவித சமரசங்களுக்கும் ஆளாகாமல் சமன் செய்து சீர்தூக்கும் தராசு போல் செயல்பட வேண்டியதே ஊடக அறம். தமிழ் மொழி ஊடக புலத்தில் இவ்வரத்தை நிலைநாட்ட புறப்பட்டுள்ளது அமெரிக்க தமிழ் வானொலி. வணிக நோக்கற்ற முழுமையான தன்னார்வ ஊடகமாக செயல்படுவதால் இந்த ஊடக அறத்தை நாங்கள் என்றும் காப்பாற்றுவோம் என்ற நம்பிக்கையும் மன உறுதியும் எங்களுக்கு இருக்கிறது. எங்களுடைய பண்பாட்டு அடையாளங்களையும் அன்றாட சர்வதேச நிகழ்வுகளையும் எந்தவித பாரபட்சமும் இன்றி அரசியல் சார்பற்ற நிலையில் மக்களுக்கு உள்ளதை உள்ளபடியாக எடுத்துரைக்கும் நோக்கில் அமெரிக்க மண்ணிலிருந்து மக்களால் மக்களுக்காக உருவாக்கப்படுகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. எங்கள் மண்ணுக்காய், எங்கள் மக்களுக்காய், எங்கள் மொழிக்காய், எங்கள் பண்பாட்டு அடையாளங்களுக்காய் அமெரிக்க மண்ணிலிருந்து மக்களால் மக்களுக்கான வானொலியாய் வலம் வர இருக்கிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அது நான் சார்ந்த அமெரிக்க தமிழ் ஊடகம் பற்றிய ஒரு காணொளி. எந்தவித எதிர்பார்ப்புகளும் இன்றி மக்களுக்கு மக்களால் ஆன உதவிதனை நல்க வேண்டும் என்ற ஒரே ஒரு குறிக்கோளின் மத்தியில் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ளலாம். www.americantamilradio.com என்ற எங்கள் இணையதளத்தினூடாகவோ அல்லது americantamilmedia.org என்ற எங்கள் இணையதளத்தினூடாகவோ. அடுத்த பாடலுக்கு அழைத்து செல்கின்றோம். காயத்ரியை அழைத்து வருகின்றோம். காயத்ரி தயாரா? வணக்கம் ரூபன். வணக்கம். வணக்கம் வணக்கம். மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது அந்த கண்ணனுக்குரிய பின்னாலான மயிலிறகு, அந்த புல்லாங்குழல் கூடிய அந்த பின் பேக்ரவுண்டோடு அழைத்து செல்லுங்கள். இசைஞானி இளையராஜாவின் மணிமகுடத்தில் மற்றும் ஒரு வைரக்கல்ல என்று சொன்னால் சால பொருந்தும் இந்த திரைப்பட பாடலும். நன்றி ரூபன். குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கு குக்கு குக்கு. என் குரலோடு மச்சான் உங்க குழலோசை
இலையோடு பூவும் தலையாட்டும் பாரு, இலையோடு பூவும் தாயும் தலையாட்டும் பாரு பாரு. குழலூதும் கண்ணனுக்கு குயில் பாடும் பாட்டு கேக்குதா? குக்கூ குக்கூ குக்கூ. நன்றி. நன்றி நன்றி காயத்ரி, மிகவும் அழகாக பாடியிருந்தீர்கள். நன்றி. மீண்டும் உங்களுக்கு நன்றி நன்றி காயத்ரி. இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த இசை வேள்வியில் மீண்டும் அழைத்து வருகின்றோம் ராஜி மற்றும் ஸ்ரீனிவாஸ் ஆகியோரை. மண் வாசனை இது திரைப்படத்தின் பெயர். இசை ஞானி மெஸ்ட்ரோ இளையராஜாவின் இசையில் கள்ளிக்காட்டு கம்பன் கவி பேரரசு வைரமுத்துவின் வரிகள். இன்றைய நாள் ராஜி மற்றும் ஸ்ரீனி ஆகியோரின் குரலில் இந்த பாடல். இவர்கள் பாட முதலே சொல்லிவிடுகின்றேன், மிகவும் உணர்ச்சி பூர்வமாக இருவரும் பாடுவார்கள். அழகான பாடல், எங்கள் மண்ணையும் எங்கள் மண்ணின் வாசத்தையும் வெளிக்கொணரும் பாடல். இந்த பாடலை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள், உங்களுக்கு இந்த மண் வாசனை உணர முடியுமானால் கீழ்காணும் இணையதள முகவரியினூடாக உங்கள் மண்ணுக்குரிய தார்மீக கடமைதனை செய்து முடியுங்கள். நன்றி. நன்றி. பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்துருச்ச வெக்கத்தை விட்டு, பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்துருச்ச வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே. மாலையிட காத்து அள்ளி இருக்கு, தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு. இது சாயங்காலமா மடி சாயங்காலமா, முல்லைப்பூச்சோடு மெல்ல பாய் போடு, பொத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்துருச்ச வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே.
இல்ல முருகு தேக்கவா அது கூடாது இது தாங்காது சின்ன காம்புதான பூவ தாங்குது பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு புத்திரிச்சு வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே மாமன் பேர சொல்லி சொல்லி ஆளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே ஸ்ரீனி ராஜி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அந்த அந்த மண்ணுண்ட வாசனை, மண் வாசனைக்குள்ள இருக்கிற எங்க இந்த மண்ணுண்ட மகித்துவம் எல்லாத்தையும் அப்படியே ஒரு பாடல் வரிகள்ல கொண்டு வந்துட்டீங்க. நன்றி இருவருக்கும். நன்றி ரூபன். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த டிஎம்வி இசை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்குதாரர்களாக உங்கள் தார்மீக கடமைதனை நிலைநாட்ட முடியும். கீழ்காண இணையதள சுற்றின ஊடாக உங்களால் ஆன உதவிதனை நல்கும் இடத்தில் ஒரு குடும்பத்தை ஒரு தேவை அல்லது இந்த கொரோனா நுண்தொற்றின் காலத்தில் தனக்கு தேவை என்று ஏங்கி தவிக்கும் ஒரு உள்ளத்தை மீள கட்டி எழுப்பிய பெருமை உங்கள் அனைவரையும் சாருகின்றது. For those who are just joining us now, thank you all for joining, first of all, on behalf of DMV Rhythms and AIMS Foundation India. We would like to welcome Mr. Aliyar Sahib on behalf of AIMS India Foundation, who is going to talk about the phase 1 of what has happened within AIMS India Foundation in terms of project levels. Good evening, Mr. Aliyar. I think you're on mute. I'm not able to hear you. I think that's better. I still can't hear you. I'm sorry. I think Earlier, I think. Are you able to hear us? Okay. Wait, let us do one thing. We want to play that IMTP marathon video. We'll play that marathon video now, and then maybe you can adjust the volume by then. Okay? Great. So let's go with the video. This is the initiative that AIMS India Foundation had initiated for those who needs that booster, who needs that jump start in terms of reshaping their physical fitness on a marathon initiative. Here is an informative video that you could benefit. At the same time, you could contribute towards AIMS India Foundation to help you and help someone else as well.
Thank you, Balajana. And the video and the sound, we couldn't hear the video's audio output, but I hope pictures would make a difference in terms of what we try to convey. So for those who are interested, yeah, that's true. Like I think we could realize what was going on there, and the marathon is a big effort by Ames India. You know, I I have never run one. Okay, don't. But I know I really wanted to run. Due to some other these things, I never was able to participate in that. But that's one of the very great efforts, and they really could raise money and also raise awareness among people in a very big way. Okay, and Sadar talked about it. Yeah. Right, absolutely. Mr. Sada did talk about it. It's not only reshaping yourself; it's also giving back to the community in a. It's a win-win situation to both. So those who are interested, those who needs a booster to get your physical fitness back on track, or if you're just a starter, this could be a great opportunity for you to make use of, as you would make a difference in someone's life as well by participating on this journey. That being said, let me welcome back again Mr. Aliar to talk about phase one of Ames India Foundation's projects that they have done on this umbrella under COVID relief 19. Mr. Aliar, can you hear me? Mr. Aliar, can you hear me? I think we're having some technical difficulties. Why don't we play another song and then we'll connect back with Mr. Aliar in terms of listening to him in terms of the phase one of COVID-19 relief efforts that Ames India Foundation has put together. So let me welcome back Rama from Chicago again with a Hindi song for tonight. बैठिए जानी जा शौक से लीजिए जी इश्क के इम्तिहान आइए मेहरबान कैसे हो तुम नौजवान कितने हंसी मेहमान कैसे हो तुम नौजवान कितनी हंसी मेहमान कैसे करूं मैं बयां दिल की नहीं है जुबान कैसे करूं मैं बयां दिल की नहीं है जुबान आइए मेहरबान बैठिए जानी जा शौक से लीजिए जी इश्क के इम्तिहान आइए मेहरबान देखा मचलती जिधर बिजली गिरा दी उधर देखा मचलती जिधर बिजली गिरा दी उधर किसका जलाशिया बिजली का ये क्या खबर
किसका जलाशया बिजली का ये क्या खबर आई मेहरबान बैठे जाने जा शौक से लीजिए जी इश्क की इम्तिहान आई मेहरबान आहा आहा आई मेहरबान. Thank you. Thank you, Rama, for joining us all the way from Chicago. So appreciate it very much for your time. In fact, giving back to this community and to this great initiative. Thank you so much. This is an honor for me too. Thank you. Appreciate it. Thank you. So that being said, let's try to reconnect with Mr. Aliar again, who is going to talk about the Phase 2 initiative and how you could make a difference on someone's life in terms of your small contribution. Any contribution is welcome, but let me hand it over to Mr. Aliar Sahib, who is going to talk about Phase 2 of AIMS India Foundation's initiative at this journey. Can you hear me this time? Yes. Wonderful. Thank you so much. It's because my computer acted and I had a problem with that. Thanks for your patience with me. Sure. No worries. My name is Aliar Sahib. I've been with the AIMS India Foundation for the past 20 years. So we started one of those early days, 2001, when AIMS was founded. It's such an honor and privilege looking back, like it's been 20 wonderful years, incredible journey. And, our president, Mr. Vijay, has already covered about the background about AIMS India Foundation. I just want to bring one line about it. What is the AIMS India Foundation? The logo. What is the motive behind it? It's all about bringing people together. That's exactly what we are doing today, right? We are bringing people. You and I are exchanging conversation. We have one common love, one common bonding between the organization, the land we are here versus with our motherland. It's our umbilical cord. That's Topul Kodi, right? We call it Topul Kodi. It's an umbilical cord. That card, that mother, we are really fortunate to have two mothers, right? One is the mother who gave birth. The other one is the mother who adopted us, gracefully adopted us. We are such a fortunate enough to have two moms, and one mom is crying, one mom is choking. And what is that we can do about it? Again, coming back to AIMS India Foundation, we bring people together. We appeal to the people and say, hey, we all have the empathy. We all want to help and support each other, especially at this time of the corona is kind of killing people. Like I would call it tsunamis of the tsunami, right? It's a total tsunami. It's a total devastation, total disaster. Nobody ever thought that we will live in this kind of moment or a day. We would be witnessing the number of deaths. People who spoke to us weeks ago, days ago, they are no more. If you are able to breathe normal, we're able to eat our food normal, it's such a blessing that we are living such a normal life. So again, that's where the empathy, I want to connect this empathy with the people that I know there are almost all of us want to donate, almost all of us want to do something good. Hey, we just don't know where to go. Who do I trust? Should I go with X, Y, Z? Do I know them? I just want to, for those people who have that little bit of reservation in your mind, I want to tell you, AIMS India Foundation is there for the last 20 years. We were there before. We were there for your flood. We were there for your cyclone. We were there for the tsunami. We were there to provide educational support, tuition, school building. We built school for physically and mentally challenged children. We have been doing this whenever we have a problem in the land, our motherland, our birth mom, we come together. We bring people together and appeal to all of you. Hey, let us do some changes together. Let's make this happen. We have been having a partnership with 6 NGOs in India. They're all legal entities approved by the government of India. They're all audited. We have our accounting process in place. Everything is perfectly balanced with that. We're able to accomplish a lot of things with the help of those 6 registered NGOs in India. So just give a little bit of that, okay? So secondly, what makes AIMS India special? Why I choose AIMS India? Why not other organizations? All NGOs are wonderful people.
people who come here, they're all doing a great job. AIMS India has been a little bit close to my heart because it feels like it feels like very what do you call it? We are able to support the very place we came from. You know, we're not chasing big things. Like, it's basically we do small things in a very big way. That's the beauty of AIMS India Foundation. So be it any disaster, you know, like I said, you know, flood when there were the things, if you guys remember 2015 or 2016, around that time period, Chennai Kadalur flood back then, we did so much of things. Like, we I think the second day or third day we were able to deliver food for, say, 2,000 or 3,000 people. That meal, you know what we thought? We are giving food for 3,000 people on day 2 or day 3. I don't remember which one of that. Then we thought, okay, these people would have had something to eat in the first or second day. And after this, after we deliver the food, we just came to know that the meal we gave to them on day 3 was their only meal they got. That's when we were really shaken by the fact that there are millions of people who need our help and support, and we have to do a timely action is very, very important. And that's what we learned, in our experience supporting all those things. Okay, coming back to the donations part, there is a good old saying in Tamil: "இருப்பவர்களெல்லாம் கொடுக்கணும் என்ற அவசியம் இல்லை, கொடுப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய என்ற அவசியம் இல்லை." That means you don't have to give. That's the one reminder I want to tell to the people. You don't have to give, because think about it. Who is that one person who can give without having? Any guess? I know I'm not asking you. We don't have time to have an interactive session. Only mom can do. The mom doesn't have to give, because it's just that love, it happens. And that is the kind of empathy we have. We're asking all of you, please donate what you can do to this organization. It's because anything and everything that you give goes directly to the people. Another beauty of AIMS India Fund, we have almost no overhead, because we have no rental to pay. Our home is the AIMS India rental is address. Our cell phone is the AIMS India's contact number. We have almost no administrative costs. So any donation that you make to AIMS India Foundation directly goes to the beneficiary, and we will do everything to protect your money and make sure that the job is very well done. And we are accountable. We are an organization. We want to make sure that we do the best of every single dollar that you give goes to the people. That's the most important part. Going back to what another popular say in Tamil, how much of passion or love or empathy we had even for the little things like plants and stuff. வாடும் பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னார் இல்லையா அந்த வள்ளலாருடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுடைய அர்த்தம் புரியறதுக்கு எனக்கு ஒரு காலம் பத்தாவதுன்னு தோணுது. That is who we are actually. So we have to, right now what happens is something we have never seen. It's a devastation. We have to do our part to support. So you want to donate, please trust us. We are here. We will always be there. We will continue to do that. Like I said, it's the voice from America. The pain, we want to let the people of our land, to let them know our heart is beating for you. Love, like I said, living in America is a blessing. We have 2 moms and one is crying, choking. Let us help our mom, do our part, do our contribution. People have already explained about what we have done in the first phase. We gave, at that time, providing them a N95 mask and surgical mask, and let's say a rehabilitation, like giving them groceries. The village people in the villages, their livelihood is very much affected. So we try to give them a little bit of boost. But what happens this year is much more than them. They are choking. They are choking. They are dying right in front of our eyes. And if we don't act on it today, we will never be able to act. This is it. If there is any empathy, any love, any affection, any motherhood, anything that we want to display, it is now. That is why I appeal to all of you. I'm not going to just say, don't get me wrong. I'm not trying to teach you. I'm not trying to convey, especially for the people who are listening to this, watching this video either now or later. I just want to say, please do your part. There is no better time than now. Okay. And I'm not only, because I preach a lot, and I just want to let you know, I have my check for AIMS India Foundation, and I have my check, and appeal to all of you who are watching it. Please write a check to AIMS India Foundation. Let us make a difference. And in addition to this $500, I ask every one of you who's watching it, do your part.
Let us make it happen. Let us do that wonderful things. Second phase, again, I don't have to go into the details. You know what is needed in the second phase. You know what is needed, what is happening in 2021. Oxygen, breathing. People are suffering. People are in dire need of it. We don't want them. We cannot save every single life. Of course, it's not possible. But with your help and my help, let us touch some of the lives and let us make it happen, folks. Ladies and gentlemen, do your part. Please, we beg you, we appeal to every one of you, do your part. Let us make this happen and do a small change, whatever change it can be. Don't be embarrassed about little donation. No, it's not that. The number doesn't matter. Remember the slogan: bringing people together. It doesn't matter whether you donate $1 or $100 or $1,000. It doesn't matter. Do your part, and please appeal once again on behalf of AIMS India Foundation. And I thank every one of you for playing this wonderful role. This is called Mother's Love, and thanks again for giving me a chance to have a say on it. Thank you, Mr. Alir Sahib. I don't know in any other common language we can explain what you had said. Toppul Kodiyuravu. Beyond that, it's the humanity, it's the mankind, it's the simplicity. If I can breathe today, if I can work when I wake up tomorrow morning and see the outside world, let's come together to make a change. Many people have said so many things. Again, the overhead of this organization is very minimal, 2% at the max. So every penny that you donate is going to go towards somebody's life. Making a change is between you and me within a click of a button. You can take your credit card, write a check, or contribute the way that you could, and that will take, towards somebody's betterment. And it could be one family, it could be one individual, but you have done your part. Let's work collectively to make this change happen. On behalf of American Tamil Media and on behalf of DMV, I kindly request you to do your part. Thank you, Mr. Al-Sabri, and thank you for connecting us today on this great initiative of AIMS India and DMV Rhythms Musical Entertainment. Thank you. Sure. So for those who are just joining us, you have the link below for your kind contribution, how you could make a change in somebody's life back home in India in rebuilding their life. Not only them, it's a family that sits behind your contribution. So just keep that in mind. The numbers once again is we've lost 291K in terms of our own brothers and sisters back in India. So without losing further, let's come united. Let's work towards a common man's goal. The breathing initiative. If you're going to get an oxygen machine, it does not look where we are coming from, what caste I belong to, what language I speak. Oxygen remains to be an unknown between you and me in terms of keeping my system to breathe and to make sure that I'm able to get up tomorrow morning and serve my community, to lead my family, and to contribute to the society. So if you could do your part, it would be greatly appreciated. That being said, let me welcome Ayyappan Annan, who is going to give us the vote of thanks. Ayyappan Annan and I go a long way back, about 20-year plus friendship. It's good to connect him back again through AIMS India. I recall myself introducing him in 2002 at University of Maryland, AIMS India's concert where he was singing. And I'm glad to be part of this initiative again through DMV and American Tamil Media. Over to you, Ayyappan Annan. Hey, thanks a lot. Can you hear me? Absolutely. Okay. Yeah, it's a fabulous event, Balaji. Actually, I would thank so much for getting this organized in a short time. I remember this was all discussed during the end of April, and so you just brought it up just like that. I know how hard to coordinate with singers, the song selection and sequencing it. And the singers, I've been hearing these singers, so you're all so good and you rock the show. I'm just waiting to meet you all, listen to the live programs. We greatly appreciate your time for this great cast. Thanks, audience, for your participation in this nice evening out here. We got few donations out of these fundraisers, and as we mentioned right earlier, we work at the grassroots level. All the funds, whatever we collected so far, or we are going to collect,
it goes directly to the beneficiaries. So please donate if you haven't, and forward the donation link to your friends later at the later stage. And if you have any questions, so please reach out to us. The last but not the least, my all-time favorite, Ruben. You're great. Great job, Ruben. And you've been associated, with AIMS and been supporting for a long time. And so once again, on behalf of all team AIMS members, thank you so much, and enjoy the rest of the show. Back to Ruben. Thank you, Ayappananna. For those who could make a difference, you see the link below. You could make a difference. Every penny makes a difference. Every dollar makes a difference. So whatever you could contribute, please feel free to do so. The quantity is not going to be the decision maker. If we can collectively work on it, the quality of improvement of somebody's life back home in India, in rebuilding somebody's family together, that's where the change happens. So let's be that change. Let's work together in touching somebody's life back home. Let me take you back to the musical piece. Let me bring back our Adiradi Siva. சிவா வணக்கம், அழைத்து செல்லுங்கள். இது உன்னால் முடியும் தம்பி என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது. சிவாவின் அதிரடி குரலில் அழைத்து செல்லுங்கள் அடுத்த பாடலுடன். வணக்கம் ரூபன். ஒரு மோட்டிவேஷனல் சாங் மாதிரி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. உன்னால் முடியும் தம்பி தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. தலைவனும் நீயே, நம்பிக்கை கொண்டு வருவாயே. உனக்கெனவோ சரித்திரமே எழுதும் காலம் உண்டு. உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி. உனக்கு இருக்கும் உன்னை நம்பி. ஆகாய கங்கை காய்ந்தாலும் காயும், சாராய கங்கை காயாதடா. ஆள்வோர்கள் போடும் சட்டங்கள் யாவும் காசுள்ள பக்கம் பாயாதடா. ஒடிச்சாவும் போதையில் நிற்பான், குடும்பத்தை வீதியில் வைப்பான். தடுப்பது யாரென்று கொஞ்சம் நீ கேளடா. கல்லுக்கடை காசில தாண்டா கச்சி கொடி ஏறுது போடா. கல்லுக்கடை காசில தாண்டா கச்சி கொடி ஏறுது போடா. மண்ணோடு போகாமல் நம் நாடு திருந்த செய்யணும். உன்னால் முடியும், அட உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி. அட உனக்கு இருக்கும் உன்னை நம்பி. கல்லூரி பள்ளி இல்லாத ஊரை கையோடு இன்றே நீ மூட்டுவோம். கல்லாத பேர்கள் இல்லாத நாடு நம் நாடு என்றே நாம் மாற்றுவோம். இருக்கிற கோவிலை எல்லாம் படிக்கிற பள்ளிகள் செய்வோம். அறிவும் கோபுரம் அங்கே நாம் காணுவோம். வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. வானம் உங்கள் கைகளில் உண்டு, ஞானம் உங்கள் நெஞ்சினில் உண்டு. நான்
கசம தமத நிதனி மமம கச மமம தம தத தத நிதனி நினி சகசனி சனி தனி தம தனி சனி தசனி தனி தம சக உன்னால் முடியும் அட உன்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்கு இருக்கும் உன்னை நம்பி தொலை உயர்த்தி இவள் நாட்டை எழுத்து தொலை உயர்த்தி இவள் நாட்டை எழுத்து எதையோ முடிக்கும் இதையோ உன்னில் கண்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி அட உனக்கு இருக்கும் உன்னை நம்பி. நன்றி நன்றி சிவா. நிகழ்ச்சியின் நிறைவினை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் கூறியதை மீண்டும் கூறிவிடுவோம். உங்கள் வார்த்தையிலேயே கூறிவிடுவோம் என்னென்ன செய்யணும் என்று. 4 விஷயங்கள் ரூபன். Stay at home, first one. Second one is keep the social distance 6 feet. Third one is wear mask. Fourth one is very important, have a vaccination, please. Fifth one is if you could make a change in somebody's life, please do. Of course. And this is one of the opportunity for you to do so. So thank you, Siva. Appreciate it. Thank you very much. Good night. Good night. அடுத்த பாடலுடன் அழைத்து வருகின்றோம் மீண்டும் ஸ்ரீனி மற்றும் ராஜி ஆகியோரை இன்றைய இந்த நிகழ்ச்சியில் எம்முடன் இணைந்து கொண்டிருக்காங்க. என்ன பாடல் ஸ்ரீனி மற்றும் ராஜி? அந்திமழை பொழிகிறது. அந்திமலை. குடையில் கண்ணாடி இந்த அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. இந்திரன் தோட்டத்து முந்திரியே, மன்மத நாட்டுக்கு மந்திரியே. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. சுத்தன கனவு இமைகளும் சுமையடி இளமையிலே. அந்திமழை பொழிகிறது, ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது.
தேகம் யாவும் தீயின் தாகம் தாகம் தீர நீதான் மேகம் கண்ணுக்குள் முல்லை வைத்து யார் தைத்தது தண்ணீரில் நிற்கும் போதே வேர்க்கின்றது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது சிப்பியில் தப்பிய நித்திலமே ரகசிய ராத்திரி புத்தகமே அந்தி மழை பொழிகிறது ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது நன்றி நன்றி ஸ்ரீனி, நன்றி ராஜி. ஒரு இனிமையான மாலை பொழுதாக மாற்றி தந்து இதுகளை இருவருக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கங்கள் வளமை போல். நன்றி. அடுத்து பாலாஜி அண்ணனை அழைத்து வருகின்றோம். இது ஒரு ஹிந்தி திரைப்பட பாடல் அவரது குரலில் ஒலிக்கின்றது. இன்றைய இந்த டிஎம்வி ரிதம்ஸ் எய்ம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷனுடன் இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் இந்த COVID-19 நுண்தொற்றிற்கான ஒரு நிதி திரட்டும் முயற்சி. நன்றி ரூபன். இன்னும் 2 பாட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் வந்து ஓவர் இஸ் வாட்சிங் லெட் தம். இன்னும் இல்லை, ராஜி ஒரு சின்ன பாட்டு ஒன்று பாட சொல்லியிருக்கேன், சின்னதாக. ஷி இஸ் கோட் திஸ் திங் இஸ் ஷார்ட் வெர்ஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் பீன் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் டிஎம்வி ரிதம்ஸ் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து ஷோ பண்ணிகிட்ருக்கோம். எவ்ரி மந்த் வி ஆர் டூயிங் அ ஷோ. And Rupan has been with us, of course, for several years he has been with us, but this particularly every month. So first Rupan appointment irukkan paathu da naanga vandu decide the show. Okay, Rupan is available or something. So every month we have been doing one show. In the way this month actually we were thinking whether we should do a show or not, because there is so much of things going on in India and like we are not in a mood to sing. But then we thought, then AIMS came and then they said that they want to do a fundraising for this. And we thought that it's really a nice opportunity to do that. Okay, that's basically. So adanala vandu inga panna nenichadum, and all the singers, everyone agreed. I mean, they all agree. Like I just take everyone for granted, including Rupan. I take him for granted. So that is what is the fun of it. Okay, and in the Andimazhai Polgirathu vandu Rajika just they didn't prepare. It was not in the list. I just added that song and I asked them to sing, and also Uda Color Ribbon on the Siva vandu I just added him just like that. Okay, so we are very very talented. This entire group is so talented. I'm so happy about it. Okay, so I'm going to sing this Hindi song, and this is one of the very famous and very popular Hindi song, and it's very very close to me also. Okay. मुस्कुराहटों पे हो निशान, किसी को दर्द मिल सके तो ले उधार, किसी के वास्ते हो तेरे दिल में प्यार, जीना इसी का नाम है। किसी की मुस्कुराहटों पे हो निशान, किसी का दर्द मिल सके तो ले उधार, किसी के वास्ते हो तेरे दिल में प्यार, जीना इसी का नाम है। से फकीर है, फिर भी यारों दिल के हम अमीर है। माना अपनी जेब से फकीर है, फिर भी यारों दिल के हम अमीर है।
पे जो प्यार के लिए वो जिंदगी, जले बाहर के लिए वो जिंदगी, किसी को हो व न हो हमें मिला, जीना इसी का नाम है। दिल से दिल के एतबार का, जिंदा है हमी ते नाम प्यार का, रिश्ता दिल में दिल के एतबार का, जिंदा है हमी से नाम प्यार का, के मर के भी किसी को याद आएंगे, किसी को आंसुओं से मुस्कुराएंगे, कहेगा फूल हर कली से बार बार, जीना इसी का नाम है। किसी की मुस्कुराहटों पे हो निशान, किसी का दर्द मिल सके तो ले उधार, किसी के वास्ते हो तेरे दिल में प्यार, जीना इसी का नाम है। Thank you, Balajana. Thanks, Rupan. And so, whom do we have? Do we move with Dilly or no? Dilly is the last song. So Raji is going to sing a small piece. And one of my friends, he was asking me like, not many people asked a song like a song request. He had a song request, so it's actually a male song, but Raji said that she can do. So it's just going to be for him, for my friend Shankar. Great. Great. For those who are watching this show, what we have got in terms of numbers for the past 3 hours, your contribution has come in as $1,150. You still have time to make a difference with your contribution. One more thing is, my friend was also asking about it, whether there is Venmo or Zelle. I don't think they have Zelle. They have PayPal. Okay, you can donate through PayPal or you can send a check. And I don't think there is Venmo. I didn't ask about them for Venmo, but we'll clarify that. Okay? Yeah, I think Valajana, you can talk to Ayyappanana and clarify that, and okay. Ayappan maybe can text in this. Yeah, okay, I'll do that. Okay. So for those who are watching this show live, we've collected, it's 10:25 Eastern Standard Time on May the 22nd. 1,150 is your contribution in making a difference on somebody's life on tonight's show. But this is not the end. You still can go and donate on AIMS India Foundation's website. Any contribution is welcome. For those who are watching on different time zones from different part of the countries or different part of in the world, please do support this cause. Every dollar is counted. You can contribute through PayPal, which is secured. Also, there's a GoFund account that has been initiated for this journey as well. That being said, let me welcome back Raji for her piece, and then we will close tonight's show with Dilly. Nandri, Raji, enna paattu paada poringa? தென்னல் வந்து தீண்டும் ஒரு சாங் வந்து கேட்டிருந்தாரு பாலாஜி. அது ஒரு ஷார்ட் வெர்ஷன், உடனே ட்ரை பண்ணுறேன், தவறுகள் இருந்தால் மன்னிக்கணும். சூப்பர் சூப்பர், எடுத்துட்டு போங்க ராஜி. தேங்க்யூ. சொல்லாமலே பூக்களோ வாசம்
தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. நன்றி. நன்றி நன்றி ராஜி. அந்த திடீரா என்று கேட்டது நீங்கள் கொண்டு பாடியிருக்கின்றீர்கள். நாங்கள் உங்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கடினமான பாடல் மிக அழகாக பாடியிருந்தீர்கள். மீண்டும் நன்றிகள். நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளின் இறுதி பாடல் தந்திர டிலியை அழைத்து வருகின்றோம். சலோமியா கண் எதிரே தோன்றினாள் என்ற திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கின்றது இந்த பாடல். ஹலோ ரூபன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டெல்லி. அழைச்சிட்டு சரி, இது வந்து நான் இது மாதிரி பாடினதில்லை. ஸோ இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர். ஓகே. சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழ மீனு காலுடா, வர ஸ்டைல பாருடா. சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்பு கருவாடுடா, வாழ மீனு காலுடா, வர ஸ்டைல பாருடா. சலோமியா சலோமியா மீனு கண்ணோ காரப்பொடி, முகமோ கெளுத்தி மீனு, மனமோ சென்னா குன்னி. இது விலாங்குடா, கையில் சிக்காதுடா, வரக்க வச்ச வௌவாலுடா. இது விலாங்குடா, கையில் சிக்காதுடா, வரக்க வச்ச வௌவாலுடா. ஏ அந்தோனி ஏ அல்போன்ஸ், அவ பொன்மேனி ரொம்ப சில்பான்ஸ். அந்த கடலை கேளு அலைய சொல்லும், தண்ணிய கேளு புது கதைய சொல்லும். சலோமியா சலோமியா கிளிஞ்சல் சிரிப்புக்காரி, சங்கு கழுத்துக்காரி, இரவில் விளக்கு போடும் லைட் ஹவுஸ் கண்ணுக்காரி. அவ சூறாங்கண்ணி பாடும் அச்சக்கண்ணி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா. அவ சூறாங்கண்ணி பாடும் அச்சக்கண்ணி கொக்கு கொத்திக்கிட்டு போகாதுடா.
அல்போன்ஸ் அவ தொட்டு புட்டா அதுவும் சான்ஸ் மீன் குழம்ப போல மணக்கும் பொண்ணு கட்ட மரத்தை போல என்ன சமக்கும் கண்ணு சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுதும்பு கருவாடுடா வாழ மீனு காலுடா வர ஸ்டைல பாருடா சல்லோமியா சல்லோமியா. தேங்க்யூ. நன்றி நன்றி டெல்லி. மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு முயற்சியில். தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு மீண்டும் எங்கள் தாழ்மையான விண்ணப்பம், உங்களால் இந்த முயற்சியில் ஈடுபட முடியும். உங்களால் ஒரு குடும்பத்தை, ஒரு எங்கள் உறவினரை, உங்கள் உறவினரை மாற்றியமைக்க முடியும். எய்ம்ஸ் இந்தியா ஃபவுண்டேஷன் என்ற இந்த நிறுவனத்தின் இணையதளத்திற்கு சென்று உங்களாலான உதவிதனை நல்கும் இடத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்கிய பெருமை உங்கள் அனைவரையும் சாருகின்றது. For those who are just joining in today, thank you so much for joining in. If you could make a difference with your contribution, that would be a great achievement that we have achieved tonight. Again, for those who couldn't join us, please continue to contribute through AIMS India Foundation's website. Any amount is welcome. Currently, we've collected 1,150 for these during this show, 3 hours and 35 minutes that we have spent together. No, I think it is more than that. I thought it was like 1,900 or something. That's what there was a comment. Right. So the updated amount. Thank you, Balajana. The updated amount right now is 1,900. Those who are watching now, if somebody can make it 2,000 by contributing 100, it's a great achievement. Ball is on your court. Whoever who wants to take that $100 offer is on your table. Please do so and make a difference in someone's life. Again, this is not one individual, it's a family that you're going to make a difference. So once again, on behalf of DMV Rhythms, on behalf of American Tamil Media, we thank you tonight for your presence and your contribution. Stay blessed. மீண்டும் உங்கள் அனைவரையும் மற்றொரு அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் நிகழ்ச்சியினூடாகவோ மற்றொரு அமெரிக்க தமிழ் மேடையினூடாக சந்திக்கும் வரை புலரும் நாளைய பொழுது நட்பொழுதாய் அமைந்திட எல்லோருக்கும் பொதுவான இறைவன் துணையருள் பாலிக்க வேண்டும் என்ற பொது பிரார்த்தனையுடன் விடைபெற்று செல்லும் நான் ரூபன் ஜெகநாதன். நன்றி, வணக்கம்.